அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம தத்துவ போதம் வகுப்பு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இப்ப இந்த தத்துவ போதம் வகுப்பிலே ஜீவ விசாரம், ஈஸ்வர விசாரம், மகா வாக்கிய விசாரம், பல விசாரம் என்று 4 தலைப்புகளிலே ஒவ்வொன்றாக பார்க்கின்றோம். அதுல இப்பொழுது தற்போது ஈஸ்வர விசாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய பாடத்துல கூட ஈஸ்வரன் என்றால் யார், மாயை என்றால் என்ன என்பதெல்லாம் ஒரு தெளிவுபடுத்தி கொண்டோம். இப்ப அந்த ஈஸ்வர ஜீவ விசாரங்கள் எல்லாம் இந்த தத்துவ போத நூல் தத்துவத்தின் அடிப்படையிலே எப்படி நமக்கு புரிய வைக்க முயற்சிக்கின்றது அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப இந்த மாயையிலிருந்து ஏற்பட்ட மாற்றத்தினால்தான் இந்த உலகம் தோன்றியது அப்படிங்குது சாஸ்திரம். அது எப்படின்னா 4 நிலைகளாக வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லுது. அதில் முதலாக சூட்சும பஞ்சபூத சிருஷ்டியாகவும், அதன் பிறகு அதுவே சூட்சும சரீரங்களாகவும் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லுது. அந்த 2 சூட்சும விஷயங்களும் தான் பஞ்சீகரணத்துக்கு பின்னாடி அது ஸ்தூல பஞ்சபூத சிருஷ்டியாகவும், அதன் பிறகுதான் அந்த ஸ்தூல சரீரங்களும் தோன்றின என்று அது 4 நிலைகளை இங்கு தத்துவங்கள் சுட்டி காட்டுகின்றன. அப்ப இப்படிப்பட்ட இந்த 4 நிலைகளில் உண்டான ஒரு 24 தத்துவங்களை உள்ளடக்கியதுதான் இந்த பிரபஞ்சம் என்ற ஈஸ்வரனுடைய உடல், அல்லது நான் என்ற ஜீவனாகிய நம்முடைய உடல். அப்ப இந்த 24 தத்துவங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 19 சூட்சும சரீரங்களும் அத்துடன் 5 பஞ்சபூதங்களும் சேர்ந்தது. அதாவது ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் போன்ற 5 பஞ்சபூதங்களும் 19 சூட்சும சரீரங்களும் ஆகிய 24 தத்துவங்களை உள்ளடக்கியதுதான் ஈஸ்வர உடலாகிய பிரபஞ்ச சரீரம், மனிதனுடைய சரீரம். அப்படிதான் இப்ப நம்ம பார்க்கிறோம் இந்த தத்துவ போத நூலின் வழியாக. இப்ப அது இந்த தத்துவ போத நூல் எப்படி சொல்லுது அப்படின்னா, ததக ஆகாசக சம்பூதக ஆகாசாத் வாயு வாயோஸ் தேஜக தேஜச ஆபக அத்ய பிருத்திகிங்குது. அதாவது மாயையுடன் சப்தத்தை சேர்க்கின்ற பொழுது அங்க ஆகாயம் தோன்றியது அப்படின்னு சொல்லுது. மாயா அப்படிங்கிற ஒரு தன்மையில சப்தம் சேரும் பொழுது அங்கு ஆகாயம் தோன்றியதுன்னு சொல்லி, அந்த ஆகாசத்துடன் ஸ்பரிசம் என்ற தொடு உணர்வு சேரும் பொழுது வாயுவும், அந்த வாயுவுடன் ரூபம் என்ற காட்சி சேரும் பொழுது அக்னியும், அந்த அக்னியுடன் ரசம் என்ற சுவை சேரும் பொழுது நீரும், நீருடன் கந்தகம் என்ற மனம் சேரும் பொழுது பிருத்வி என்ற மண்ணும் ஆகிய சப்த ஸ்பரிச ரச ரூப கந்த என்னும் 5 பஞ்ச தன்மாத்திரைகள் 5 குணங்களுடன் கொண்டதாக இந்த 24 தத்துவங்கள் மூலம் இந்த சிருஷ்டி படைக்கப்பட்டது அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டியது. அப்புறம் மேலும் இதே பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில இன்னும் சில விஷயங்களை இந்த தத்துவ போத நூல் பேசுது. அதுவும் அந்த நூல் என்ன சொல்லுது அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். ஏதேஷாம் பஞ்ச தத்வானாம் மத்தியே ஆகாசஸ்யாத் விகாம்சாத் ஸ்ரோத்ரேந்திரியம் சம்பூதம் வாயோஹோ ஸ்வாத்விகாம்சாத் த்வ கிந்திரியம் சம்பூதம் அக்னேஹே ஸ்வாத்விகாம்சாத் சக்ஷுரிந்திரியம் சம்பூதம் ஜலஸ்யஹ சாத்விகாம்சாத் ரசேனேந்திரியம் சம்பூதம் பிருதிவ்யா சாத்விகாம்சாத் பிராணேந்திரிய சம்பூதம் ஏதேஷாம் பஞ்ச தத்வானாம் சமஷ்டி சாத்விகாம்சாத் மனோபுத்த அகங்கார சித்தாந்த கரணாணி சம்பூதானி அப்படிங்குது. அதாவது இப்போ மேலும் எப்படி இந்த உடல்களிலே என்னென்ன உறுப்புகள் உள்ளடங்கியதாக இருக்கின்றது அப்படின்ட்டு இப்ப அந்த தத்துவத்தின் வாயிலாக இப்ப இந்த தத்துவ போதம் நூல் நமக்கு விளக்க வருகின்றது. அது எப்படி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மாயையிலிருந்து 3 குணங்கள் தோன்றியன. சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் என்ற 3 குணங்களும் வெளிப்பட்டன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதெல்லாம் படைப்பின் அம்சங்களாக சிருஷ்டியினுடைய தன்மையாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த ஆகாசத்தின் சத்துவ குண தத்துவத்திலிருந்து ஞானேந்திரியங்களும், ரஜஸ் எனும் குணத்திலிருந்து பிராணன் மற்றும் கர்மேந்திரியங்களும், தமோ குணத்திலிருந்து ஸ்தூல சூட்சும சரீரங்களும் தோன்றின அப்படின்னு சுட்டி காட்டுது.
இந்த சூத்திரங்கள் வாயிலாக, இந்த பாடல் மூலமாக தத்துவபோதம் நூல் நமக்கு சுட்டிக்காட்டுது. அப்ப 5 ஞானேந்திரங்களும் 5 பூதங்களின் சத்துவ அம்சத்திலிருந்து தோன்றினாங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த 5 ஞானேந்திரங்கள் பஞ்சபூதங்களுடைய சத்துவ அம்சத்திலிருந்து தோன்றின. ஆகாசத்தின் சத்துவ அம்சத்திலிருந்து ஸ்தோத்திர இந்திரியமான, அதாவது காது என்கின்றது மூலமாக கேட்கும் சக்தியும், வாயுவின் சத்துவ அம்சத்திலிருந்து தொடு உணர்ச்சி சக்தியும், அக்னி சத்துவ அம்சத்திலிருந்து ரூபமும், நீரின் சத்துவ அம்சத்திலிருந்து சுவைக்கும் சக்தியும், பூமியின் சத்துவ அம்சத்திலிருந்து நுகரும் சக்தியும் தோன்றின அப்படின்னு இங்க சுட்டி காட்டுது. அதாவது இப்ப என்ன சொல்லுது இந்த பஞ்ச பூத தத்துவங்களுடைய அடிப்படையில இந்த தத்துவ போத நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஞானேந்திரங்கள் இருக்கு இல்லையா நம்ம இடத்துல, கண்கள், காது, மூக்கு, நாக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் எப்படி வெளிப்பட்டது அப்படின்னா, ஒவ்வொரு பஞ்சபூத குணத்தை எடுத்துக்கொண்டுதான் அது செயல்பட்டு கொண்டிருக்கின்றதுங்கிறது இங்க சுட்டி காட்டுது இந்த நூல். மேலும் அந்த தத்துவங்களை எடுக்கும்போது அது எந்த அம்சத்திலே, சத்துவ அம்சத்திலே வெளிப்பட்டதா, ரஜோகுண அம்சத்திலே வெளிப்பட்டதா, தமோகுண அம்சத்திலே வெளிப்பட்டதாங்கிறது இங்க தனித்தனியா சுட்டி காட்டுது. அப்ப அப்படி பார்க்கும்போது இங்க ஆகாசத்தின் சத்துவ அம்சத்திலிருந்து தான் இந்த காது என்ற புலன்கள் மூலமாக நம்ம கேட்கும் சக்தியை பெற முடிந்தது அப்படின்னு நீங்க சொல்லுது. அப்புறம் வாயுவின் சத்துவ அம்சத்திலிருந்து தான் தொடு உணர்ச்சியே நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் அந்த இந்திரியங்களுடைய சக்தியாக பார்க்கணும், இந்திரியங்களுடைய சக்தி. ஏன்னா இப்ப பார்வை அப்படிங்கிறது கண்ணுக்கு ஒரு சக்தியாக இருக்கிறதுனால தான் நம்ம எதையும் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். காதுங்கிறது கிட்ட ஒரு சக்தி, கேட்கும் சக்தி இருந்தா தான் நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னு உங்களால கேட்டு புரிந்து கொள்ள முடியும். அப்ப இது மாதிரி இந்த அம்சங்கள் எல்லாம் எப்படி வெளிப்பட்டன? 5 ஞானேந்திரியங்களும் அந்த பஞ்சபூதங்களின் சத்துவ அம்சத்திலிருந்து வெளிப்பட்டன அப்படிங்கறத இங்க சுட்டி காட்டுது. அதே மாதிரி அந்த 5 பூதங்களின் சத்துவ அம்சம் சேர்ந்து மனம், புத்தி, அகங்காரம் மற்றும் சித்தமாகிய அந்தக்கரணமும் தோன்றியது அப்படின்னு சொல்லுது. அப்ப நீங்க எப்படி பார்த்தாலும் எல்லாமே அந்த பஞ்சபூதங்களுடைய சத்துவ குண அம்சத்தில இருந்துதான் இவைகள் எல்லாம் வெளிப்பட்டன. அப்ப இங்க மனம்ங்கிறது என்ன அப்படின்னா, சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹ அப்படிங்கிறது. அதாவது ஆசைப்படும் பொருளை நினைத்துக் கொண்டே இருப்பது சங்கல்பம். அதை சஞ்சலப்படுது இல்லையா, அதை வாங்கணும், அடையணும், அதுக்கு விகல்பம் அப்படின்னு பேரு. அதாவது ஒரு விஷயத்த மனசு ஆசைப்படும், அந்த ஆசைக்கு சங்கல்பம் எடுத்துக்கணும். அது ஆசைப்பட்ட பொருளை வாங்க வேண்டியதுக்காக சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும், அது விகல்பம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா, அப்ப சஞ்சலமும் ஆசையையும் கொண்டதுதான் மனம். அப்ப மனம்னு எடுத்துக்கிட்டா அங்க என்னென்ன இருக்கும், சங்கல்ப விகல்பங்கள் சேர்ந்த ஒரு நிலைப்பாடு தான் இங்க மனம் அப்படிங்கிறத இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்புறம் நிச்சயாத்மிகா புத்திஹி அப்படிங்குது. அப்ப அந்த நிச்சயாத்மிகா புத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுதான் இது இது இன்னது என்று நிர்ணயிப்பது. அதாவது எது சரி எது தவறு அப்படின்னு பிரித்து பகுத்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இருக்கு பாருங்க, அது புத்தி அப்படின்னு சொல்லுது. அகம் கர்த்தா அகங்காரகாங்குது. அதாவது நான் செய்கின்றேன் என்று நினைப்பது அகங்காரம் என்று சொல்லுது. சிந்தன கர்த்துரு சித்தம் அப்படிங்கிறது. அதாவது ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு வருது. இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்த நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள், அந்த கரணத்தை பத்தி இந்த நூல் பேசும்போது, இப்ப சித்தம் என்றால் என்னன்னா, மனதில் ஏற்படும் பதிவுகள் தான் சித்தம் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மேலும் இது சொல்லுது, மனசோ தேவதா சந்திரமாகா புத்தேகா பிரம்மாகா அகங்காரஸ்ய ருத்ரஹா சித்தஸ்ய வாசுதேவகாங்குது. அப்ப இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த கரணங்களுக்கு தேவதைகளை பற்றி சொல்லுது. மனதிற்கு அதிஷ்டான தேவதை சந்திரன், புத்திக்கு அதிஷ்டான தேவதை பிரம்மா, அகங்காரத்திற்கு அதிஷ்டான தேவதை ருத்ரன், சித்தத்திற்கு அதிஷ்டான தேவதை வாசுதேவன் அப்படின்ட்டு 4 தேவதைகளையும் இந்த நூல் சுட்டி காட்டுது. அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற அந்த நிலைப்பாட்டிலே இந்த மனதினுடைய செயல்பாடுகளுக்கு பின்னாடி ஒரு சூட்சும சக்தி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த சக்திகளை தேவதைகளாக உருவகப்படுத்தி அந்த தேவதைகளுக்கு ஒரு பெயரை வைக்குது. அப்படி பார்க்கும்போது இங்க மனதிற்கு சந்திரன் என்றும், புத்திக்கு பிரம்மா என்றும், அகங்காரத்திற்கு ருத்ரன் என்றும், சித்தத்திற்கு வாசுதேவன் என்றும் 4 தேவதைகளை சுட்டி காட்டுது இந்த நூல். அப்புறம் மேலும் சொல்லுது, ஏதேசாம் பஞ்ச தத்துவானாம் மத்தியே ஆகாசஸ்ய ராஜசாமியாத் வாக்கிந்திரியம் சம்பூதம், வாயோஹோ ராஜசம்யாத் பாணி இந்திரியம் சம்பூதம், அக்னேகே விசய ராஜசாமியாத் பாதேந்திரியம் சம்பூதம், ஜலஸ்ய ராஜசாமியாத் குதேந்திரியம் சம்பூதம், பிருத்திவியா ராஜசம்யாத் உபஸ்தம் இந்திரியம் சம்பூதம், ஏதேசாம் சமஷ்டி ராஜசம்யாத் பஞ்ச பிராணா சம்போதாக அப்படிங்கிறது.
அதான் நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான் இங்க கொஞ்சம் தெளிவுபடுத்துது. அதாவது 5 பூதங்கள் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம், சத்துவ அம்சத்திலிருந்து சில விஷயங்கள் வெளிப்பட்டதா பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, அதே பஞ்சபூதங்களிலே ரஜோகுண அம்சத்திலிருந்து என்னென்ன வெளிப்பட்டதுன்னு சொல்லுது. இப்ப பஞ்சபூதங்களுடைய ரஜோகுண அம்சத்திலே இருந்து 5 கர்மேந்திரியங்கள் தோன்றின. அப்ப ஞானேந்திரியங்கள் எந்த அம்சத்திலிருந்து தோன்றியது? 5 பஞ்சபூதங்களின் சத்துவகுண அம்சத்திலே இருந்து தான் ஞானேந்திரியங்கள் தோன்றின, அந்த கரணங்கள் தோன்றினன்னு பார்த்தோம். இப்போ அதே பஞ்சபூதங்களுடைய ராஜச அம்சத்திலே இருந்து கர்மேந்திரியங்கள் தோன்றின. அப்படி கர்மேந்திரியங்கள் தோன்றும் போது அது ஆகாசத்தின் ரஜோகுணத்திலே இருந்து பேசும் சக்தியான வாக்கும், வாயுவின் ரஜோகுணத்திலிருந்து கைகளும், அக்னியின் ரஜோகுணத்திலிருந்து கால்களும், நீரின் ரஜோகுணத்தில் சிறுநீர் கழிக்கும் சக்தியும், பூமியின் ரஜோகுணத்திலிருந்து உபஸ்தம் மலம் கழிக்கக்கூடிய ஒரு சக்தியும் தோன்றின அப்படின்ட்டு இங்க கர்ம இந்திரியங்களுடைய செயல்பாட்டை இங்க சொல்லுது. அதாவது இந்த கர்ம இந்திரியங்கள் எல்லாம் எந்த அடிப்படையில செயல்படுது அப்படின்னா ரஜோகுண அம்சத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அது பஞ்சபூத அடிப்படையிலே தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது இங்க சுட்டி காட்டுது. அப்புறம் மேலும் இந்த நூல் சொல்லுது, ஏதேசாம் பஞ்ச தத்துவானாம் தாமசாம்சாத் பஞ்சீகிருத பஞ்ச தத்துவானி பவந்தி. இப்ப தாமச குணத்தை பத்தி பேசுது. அவைகள் எல்லாம் பஞ்ச தத்துவ பஞ்சபூதங்களில் இருந்து தாமச குணத்திலே என்னென்ன வெளிப்பட்டன அப்படின்னு அடுத்து சொல்ல வருது. பஞ்சீகரணம் கதம் இதிஷே ஏதேசாம் பஞ்ச தத்துவானாம் தாமசாம்ச ஸ்வரூபம் ஏகமேகம் பூதம் த்விதா விபஜ்ய ஏகமேகம் அர்த்தம் பிருதக் தூஷ்ணிம் வியவஸ்தாபிய அபரம பரமர்த்தம் சதுர்த்தாம் விபஜ்ய ஸ்வார்த்த பின்னேசு அந்நேசு அர்த்தேசு ஸ்வபாக சதுஷ்டய சம்புஜனம் பஞ்சீகரணம் பவத்திங்குது. இங்க என்ன சொல்றதுன்னா பஞ்சீகரணம் அப்படிங்கிற ஒரு நிலையை பற்றி பேசுது இந்த நூல். பஞ்சீகரணம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அபஞ்சீகரண நிலையிலே, அதாவது சூக்ஷ்ம பஞ்சபூதங்களாக இருந்த அந்த 5 பூதங்களும் எப்பொழுது ஸ்தூல நிலைக்கு வருதோ அப்போ அது பஞ்சீகரணம் ஆகிவிட்டது அப்படின்னு நம்ம கடந்த பாடங்கள்ல பார்த்தோம். அந்த பஞ்சீகரணம்ங்கிற டாபிக்கை பத்தி கூட நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன். இதை நம்ம விரிவா இங்க பேச போறதில்லை. இதை நீங்க பஞ்சீகரணம்ங்கிற நூல்ல பாத்துக்குங்க, இல்லைன்னா யூடியூப்ல பாத்துக்குங்க அப்படின்னு சொன்னேன். அதையே தான் மீண்டும் சொல்றேன். அப்ப அந்த பஞ்சீகரணம் என்பது பஞ்சபூதங்களின் தாமச அம்சங்கள் ஒவ்வொன்றும் முதலில் 2 பாதிகளாக பிரிக்கப்படுகின்றது. அதாவது ஆகாயத்தை 2 பாதியா பிரிக்கிறோம், காற்றை 2 பாதியாக பிரிக்கிறோம், நெருப்பு 2 பாதியாக பிரிக்கிறோம். இந்த மாதிரி பஞ்சபூதங்களுடைய அந்த தன்மைகளை சரிபாதியாக பிரித்து விடுகிறோம். அதுல ஒரு பாதி அப்படியே வைத்துக் கொள்கிறோம். மீதி பாதி இருக்கு இல்லையா, அதை 4 நாளா பிரிக்கிறோம். பிரிச்சு எப்படி எல்லாம் நம்ம அதை ரேஷியோவை கலக்குறோம் அப்படிங்கிறது தான் பஞ்சீகரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அந்த பஞ்சீகரண நூலிலே விளக்கி இருக்கிறோம். அதை அந்த நூலை படித்து தெரிந்து கொள்ளுங்க. இப்ப மேலும் இந்த பஞ்சீகரணத்துல தோன்றிய ஸ்தூல சரீரங்கள் எப்படிங்கிறத பத்தி சொல்லுது. ஏதேபிய பஞ்சீகிருத பஞ்சமகா பூதேபிய ஸ்தூல சரீரம் பவதி ஏவம் பிண்ட பிரம்மாண்ட யோர் ஐக்கியம் சம்பூதம் அப்படின்னு. இந்த பஞ்சீகரணத்துக்கு பிறகு, பஞ்சீகரணம் நடந்த பிறகு பஞ்சபூதங்கள் தோன்றி அதன் பிறகு ஸ்தூல சரீரங்கள் தோன்றுகின்றன. அந்த ஸ்தூல சரீரங்களை பத்தி என்ன சொல்லுதுன்னா, ஸ்தூல சரீராபிமானி ஜீவ நாமகம் பிரம்ம பிரதிபிம்பம் பவதி ச ஏவ ஜீவஹ பிரக்ருத்யா தஸ்மாத் ஈஸ்வரம் பின்னத்வேன ஜானாதி அவித்யோபாதிஹி சன் ஆத்மா ஜீவ இச்சுச்சதே ஏவம் உபாதி வேதாத் ஜீவேஸ்வர வேத திருஷ்டி யாவத் பர்யந்தம் திஷ்டதி தாவத் பர்யந்தம் ஜன்ம மரணாதி ரூப சம்சாரோனா நிவர்த்ததே அப்படிங்குது. இங்க என்ன சொல்ல வருதுன்னா, காரண பிரபஞ்சத்தை தான் நம்ம மாயைன்னு ஏற்கனவே பார்த்தோம். அந்த காரண பிரபஞ்சம்ங்கிறது யாருக்கு? இந்த ஜீவனுக்கு காரண சரீரம் எப்படி இருந்தது? அறியாமையிலே சூழப்பட்டிருந்தது. ஆனால் ஈஸ்வரனுக்கு காரண சரீரம் நம்ம என்ன சொன்னோம்? காரண பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னோம். அப்ப ஈஸ்வரனுடைய காரண சரீரம், அதாவது காரண பிரபஞ்சம் என்பது மாயை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அது 2 தன்மையும் இங்க சேர்ந்து இருக்குது. ஏன்னா ஈஸ்வரனுடைய ஒட்டுமொத்த உடல் சமஷ்டி உடலாக இருக்கிறதுனால நம்முடைய அத்தனை பேருடைய காரண சரீரங்களையும் உள்ளடக்கியவன் ஈஸ்வரன். அப்ப அவனுடைய காரண பிரபஞ்சம் தான் மாயை. ஆனா நான் எனக்கு தனியாக வச்சிருக்கிற காரண சரீரத்துக்கு பேரு அவித்யை. ஏன்னா நான் அறியாமையில் இருக்கின்றேன், என்னை நான் தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றேன். அப்ப அப்படி பார்க்கும்போது மாயையினுடைய தன்மை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். பிரம்மாஸ்ரயா மாயா அப்படின்னு பார்த்தோம். அதாவது மாயை பிரம்மத்தை சார்ந்து இருக்கின்றது அப்படின்னு நம்ம கடந்த பாடத்திலே பார்த்துட்டோம். இப்ப மாயை என்றால் பிரம்மனை சார்ந்து இருப்பது அப்படின்னு ஒரு தன்மை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்புறம் மாயைனாவிலே மித்யா ஸ்வரூபம் அப்படின்னு புரிந்து கொள்ளணும். 2 விஷயங்கள் இருக்கு. மாயைனா மித்யா, அதாவது மித்யானா இருப்பது போல இருக்கின்றது, ஆனால் உண்மையில் இல்லை, அது தோன்றி மறையக்கூடியதாகவே இருக்கின்றது அப்படிங்கறத நம்ம கடந்த பாடங்களின் மூலமாக தெளிவுபடுத்திக்கிட்டோம்.
அப்ப மித்யாங்கிறது எப்படி இருக்குது? அந்த பரமனை, பரபிரம்மத்தை சார்ந்து உள்ளது. ஆனால் அந்த பரபிரம்மம் மட்டும்தான் சத்தியம். இந்த ஜகத் மித்தியா அப்படிங்கிறதுனால இந்த மாயை வந்து ஒரு ஜடம் தான். அப்ப அது பிரம்மனிடத்திலே இருக்கின்ற ஒரு சில குணங்களை தன்னிடம் வாங்கி கொண்டு அது தன்னிடமே உள்ளது போல காட்டிக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த மாயை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்ப மாயை பிரம்மனிடமிருந்து பொய்யாக தன் இருப்பை வாங்கியுள்ளது. பிரம்மனுடைய ஸ்வரூபமோ சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப இதில் மாயா பிரம்மனிடம் உள்ள குணங்களை எப்படி வெளிப்படுத்துது? ஒரு கண்ணாடியானது சூரியனுடைய பிரதிபிம்பத்தை வாங்கி காட்டுவது போல பிரம்மனின் குணங்களை வாங்கி வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது தான் இந்த மாயை அப்படின்னு நம்ம நேரத்தை பார்த்தோம். இப்ப மாயைங்கிறது உண்மையிலேயே அதுக்குன்னு ஒரு தனி சுயம் கிடையாது. அது பிரம்மத்தின் சக்தியை, குணத்தை வாங்கி கொண்டு தன்னுடையது போல வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதுதான் இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு கண்ணாடியில எப்படி சூரியனுடைய பிரகாசத்தை வாங்கி அந்த கண்ணாடியிலிருந்தே அந்த சூரிய வெளிச்சம் வெளிப்படுவது போல நமக்கு தெரிகிறதோ, அது போல இங்கு ஈஸ்வரனிடமிருந்தே நமக்கு இதெல்லாம் வெளிப்படுவது போல தெரிவதற்கு காரணம் என்ன என்றால் அந்த பிரம்மம் தான் இருக்கிறது. பிரம்மத்திலிருந்து தான் அது பிரதிபிம்பிக்கின்றது. இந்த ஈஸ்வரனின் வாயிலாக, மாயையின் வாயிலாக பிரதிபிம்பிக்கின்றது அப்படின்னு நம்ம கடந்த பாடத்துல பார்த்தோம். அப்புறம் மேலும் பார்த்தோம், அறியாமை அப்படிங்கிறது அது இந்த மனம் தான் இருக்குது. அவித்யா என்ற உபாதியினாலே இப்ப இந்த ஸ்தூல சூக்ஷ்ம உடல்கள் நமக்கு தோன்றியது. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்முடைய அஜ்ஞானத்தினால நமக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டோம். ராமசாமி, குப்புசாமின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு இவன் இன்னார், இன்ன ஜாதி, இன்ன ஊரு அப்படின்னு நம்ம ஏற்றி வைத்துக் கொண்ட அந்த அறியாமை இருக்கு இல்லையா? அதனால ஒரு உருவகத்தை உண்டு பண்ணி கொண்டு நான் சொல்லிட்டு இருக்கிறது நம்முடைய அஜ்ஞானம், நம்முடைய அறியாமை அப்படிங்கிறத இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அதாவது அந்த அவித்யா என்ற உபாதியினால் தான் ஆத்மாவிற்கு இவன் என்ற ஒரு பெயரே உண்டாயிற்று அப்படிங்கிறது. இவன் அப்படின்னா ஒட்டுமொத்தமா சொல்லிடுது. ராமசாமி, குப்புசாமி, இன்னார், ஜாதி, அது நம்ம எல்லாத்தையும் ஏற்றி வச்சிருக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் அறியாமையினால் உண்டாக்கப்பட்டது அப்படின்னு நீங்க சுட்டி காட்டுது. அதே மாதிரி மாயா என்ற உபாதியால் தான் ஆத்மாவிற்கு வந்து ஈஸ்வரன் என்ற ஒரு பெயரும் உண்டானதுன்னு சொல்லுது. ஏன்னா மாயை அப்படிங்கிற ஒரு உபாதி இருப்பதனால் தான் நீங்க ஈஸ்வரன் என்ற ஒரு பெயரும் உண்டானது. இப்ப இங்க உபாதினா என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, எந்த ஒன்று மற்றொன்றின் மீது ஏறிக்கொண்டு தன் தன்மைகளை அதற்குள் பொய்யாக புகுத்துமோ அதுதான் நீங்க உபாதி என்று புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு உதாரணம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு கண்ணாடி ஸ்படிகக்கல் இருக்கிறது. அந்த கண்ணாடி ஸ்படிகக்கல் வந்து பளிங்கு போல நிறமற்ற தெள்ள தெளிவாக தெளிந்த நிலையிலே காணப்படுகின்ற ஒரு கண்ணாடி கல், ஸ்படிகக்கல். ஆனால் அதன் அருகிலே ஒரு சிவந்த நிற பூவை கொண்டு போய் வைத்தோம் அப்படின்னா அந்த பூவினுடைய நிறத்தை இந்த ஸ்படிகக்கல், கண்ணாடி ஸ்படிகக்கல் அந்த நிறத்தை வாங்கி கொண்டு சிவந்த நிறமாக மாறி காணப்படுகிறது. அப்ப இங்க என்ன புரிந்து கொள்ளணும்? தன்னுடைய சுபாவத்தை அந்த ஆன்மாவின் மீது ஏற்றி வைத்துக் கொண்டு அதுதான் அங்க இருப்பது போல காட்டிக் கொள்கின்றது. அப்படி பார்க்கும்போது இங்க உபாதினா இங்க மலர் தான் உபாதி. இதெல்லாம் ஒரு ஓமானம், ஓமானமா சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த ஓமானத்தின்படி இப்ப நம்முடைய நிலைப்பாடை பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஆத்மாங்கிறது ஒரு தூய அறிவு, அது ஒரு சுயம் பிரகாச அறிவு. அதன் மீது இப்போ பஞ்ச கோஷங்கள் ஏறி உக்காந்துட்டு இருக்குது. அதுதான் நம்ம ஒவ்வொன்னா பார்த்துட்டோம் கடந்த பாடத்துல. அப்ப அப்படி பார்க்கும்போது இப்ப நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு கோஷம் என்ன? இந்த மனித உடல், அன்னமய கோஷம். அப்ப அந்த அன்னமய கோஷத்தை நம்ம இங்க உபாதின்னு சொல்றோம். ஏன்னா இந்த உபாதியானது ஆத்மாவை மறைத்து கொண்டு அதன் மீது ஏறி அமர்ந்து கொண்டு தானே அது போல தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. எப்படி இந்த ஸ்படிகக்கல் மேல செம்பருத்தி நிறம் ஏற்றி வைத்துக் கொண்டு அந்த பளிங்கே வந்து சிவந்த நிறமாக மாறிவிட்டது போல காட்சியாவது போல இங்க ஆத்மாவின் மீது இந்த அனாத்ம விஷயங்கள் ஏறி உட்கார்ந்து கொண்டு அந்த அனாத்ம விஷயங்கள் தான் உண்மையாக இருப்பது போல ஏமாத்தி கொண்டிருக்கிறது. அதுதான் இங்க அவித்யை, அறியாமை அப்படின்னு சாஸ்திரம் சுட்டி காட்டுது. ஆத்மாவுக்கு எந்த களங்கமும் அதை தொடாது. அந்த கண்ணாடி ஸ்படிகக்கல்லை எந்த ஒரு நிறமும் அதில் ஏற்றப்படவில்லை. அது தூய நிறமற்ற ஸ்படிகக்கல். அது போல இங்க ஆத்மா தூய்மையானது, எந்த ஒரு குணமற்றது, நிர்குணமாகத்தான் இருக்கிறது. அது சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிறது. சச்சிதானந்த ஸ்வரூபம்னா என்ன? ஒரு இருப்பாக இருக்கிறது. அதனுடைய குணம்னு எடுத்துக்கிட்டா நிர்குண ஸ்வரூபத்தினுடைய குணாதிசயங்கள்லாம் அங்க ஒன்றுமே இல்லை. ஆனா அது இருக்கின்றதுங்கிற ஒரு இருப்புத்தன்மையில் இருக்கிறது. பிரம்மங்கிற நிலைப்பாடு நம்ம எப்படி பார்க்கணும்னா அது ஒரு இருப்புத்தன்மை, அது எப்பொழுதும் இருக்கின்றது, சாஸ்வதமாக இருக்கின்றது. அது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது அப்படின்னா ஒரு அறிவு ஸ்வரூபமாக இருக்கிறது, சித் ஸ்வரூபமாக இருக்கிறது. அதனாலதான் சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிற பெயரை வந்து நம்ம பிரம்மத்துக்கு வச்சிருக்கிறோம். சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிற பெயர் எதற்காக பிரம்மத்துக்கு வச்சிருக்கிறோம்னா அது அறிவின் அதிஷ்டானத்தில் அந்த இருப்பிலே தான் எப்பொழுதுமே உட்கார்ந்துட்டு இருக்கும். அந்த அறிவுன்னு தான் நம்ம சனாதன தர்மம் சொல்லுதாரு.
மற்ற மதங்கள் வந்து அதை சூன்யம் அப்படி இப்படின்னு எல்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்கோம் ஆத்மாவை பத்தி. ஆனா இங்க நம்ம தர்மம், சனாதன தர்மம் மட்டும்தான் அந்த ஆன்மாங்கிறது ஒரு அறிவு ஸ்வரூபம், ஒரு ஆனந்த ஸ்வரூபம் சுட்டி காட்டுது. அதனாலதான் சச்சிதானந்தம்னு சொல்லுது. அப்ப இங்க ஈஸ்வரன்கிறவன் மாயா என்ற உபாதியில் தான் வெளிப்பட்டிருக்கிறான். ஈஸ்வரன்கிறவன் யாரு அப்படின்னா, அந்த ஆத்மாவினுடைய சக்தியை வாங்கி பிரதிபிம்பித்துக் கொண்டிருக்கின்றவன் தான் நீங்க ஈஸ்வரன். ஆனா உண்மையிலேயே இங்க ஈஸ்வரனே பாத்தீங்கன்னா மாயை தானே. மாயைங்கும் போது அங்க ஒரு ஜடம் தான். அப்ப ஈஸ்வரனுக்கு அங்க எந்த ஒரு தனித்துவமான திறமையும் இல்ல. அந்த ஆத்மாவின் அதிஷ்டானத்திலே தன்னை இருப்பதாக காட்டிக் கொண்டிருக்கின்றான். அதைத்தான் இப்ப நம்ம உடம்பை பத்தியும் பேசுறேன். இப்ப பஞ்ச கோஷங்கள் எதன் மீது போர்த்தப்பட்டிருக்கின்றது? ஆன்மாவின் மீது போர்த்தப்பட்டிருப்பதனால நம்ம இந்த உடம்பை உண்மை என்று நினைக்கிறோம். இந்த உடம்பில் இருக்கின்ற பிராணமய கோஷமாகிய காற்று சுவாசத்தை உண்மை என்று நம்புகிறோம். மனோமய கோஷமாகிய மனதை உண்மை என்று நம்புகிறோம். அப்ப அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம் மட்டும் இல்லாமல் நான் ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய புத்தி சக்தியும் உண்மை என்று நம்புகிறோம். அதுதான் விஞ்ஞானமய கோஷம். அப்ப இதெல்லாம் ஒன்று சேர்ந்த விஷயங்களை உள்ளடக்கியதாக ஆனந்தமய கோஷம், காரண சரீரமும் உள்ளடக்கியதாக ஒரு 5 கோஷங்களால் போர்த்தப்பட்ட ஆத்மா உண்மையில் களங்கமற்றது. அது தூய அறிவு. அதன் மீது இது ஏறி அமர்ந்து கொண்டு ஆத்மாவினுடைய அதிஷ்டானத்திலே அந்த புத்தியாக வெளிப்படுகிறது, மனமாக வெளிப்படுகிறது, உடலாக வெளிப்படுகிறது, பார்ப்பதற்கு பலவாறாக காணப்படுகின்றது. அப்ப இந்த அத்தனையும் தோன்றி மறையக்கூடிய ஒரு தோற்ற மாயை. ஏன்னா இது வந்து ஒரு கால தேசத்திற்கு உட்பட்டதாக இருக்கிறது, வந்து போவதாக இருக்கின்றது. நம்ம நடைமுறையில பார்க்கிறோமே, எத்தனையோ உடல்கள் வருகின்றன, போகின்றன. சாஸ்வதமாக இருக்கின்றதா? எந்த ஒரு உடலும் சாஸ்வதமாக இருப்பது கிடையாது, இருக்கவும் முடியாது. ஏனென்றால் பஞ்சபூத தன்மையிலே படைக்கப்பட்ட இவைகள் எல்லாம் சூட்சம பஞ்சபூதங்கள் இருந்து ஸ்தூல பஞ்சபூதத்துக்கு வந்து விட்டாலே அது அழிவுக்கு உட்பட ஆரம்பித்து விடுகின்றது. அப்பொழுது அதுதான் படிப்படியாக தேய்மானத்தை அடைகிறது. கருவிலிருந்து வருகின்றது, அப்புறம் வளர்கிறது, அப்புறம் படிப்படியாக தேய்கிறது, அப்புறம் அழிந்து விடுகிறது. இப்படித்தான் அந்த பரிணாமம் இந்த உடலுக்கும் இருக்கின்றது. அப்ப இப்படிப்பட்ட இந்த உடல், சூட்சமமான உடல் வந்து ஸ்தூல வடிவத்திலே வந்து அழிந்தும் விடுகிறது. அப்ப இதெல்லாம் உபாதின்னு சொல்றோம். இது வந்து ஆன்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஆன்மா மட்டும்தான் சத்தியம், பிரம்மம் மட்டும்தான் சத்தியம். இதெல்லாம் அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுனாலே இது மித்தியா அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த மித்தியாங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம வரும்போது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வரன் என்ற தன்மைக்குள்ளே, மாயை என்ற தன்மைக்குள்ளே நம்ம பார்ப்பது எப்படி நமக்கு புரியுது அப்படின்னா, நம்மிடத்தில் இருக்கின்ற மனோமய கோஷம், புத்திங்கிற ஒரு விஞ்ஞானமய கோஷம் தான் அந்த ஆன்மாவின் மீது இந்த பிரபஞ்சம் ஏறி அமர்ந்து கொண்டிருப்பது போல நமக்கு காட்டி கொடுக்குது. அந்த காட்சி எப்படி நமக்கு தெரியுதுன்னா ஆன்மாவின் அதிஷ்டானத்துலதான் தெரியுது. ஆன்மா இருப்பதினால்தான் தெரிகின்றது. அப்ப அதை நம்ம அனுபவத்திலையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? கடந்த பாடங்கள்ல தெளிவா பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? இப்ப நம்ம வந்து மனதின் வழியாகத்தான் நான் ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்கிறேன். இது பேனா, இது பென்சில், இது புத்தகம் அப்படின்ட்டு எனக்கு ஏற்கனவே சின்ன வயசுல நான் குழந்தையா இருந்தப்போ எனக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு வெகுளியாக, ஒரு அறியாமை நிலையில இருந்த எனக்கு ஒவ்வொன்றாக ஏற்றி வைத்தார்கள். ஒவ்வொன்றும் சொல்லிக் கொடுத்தார்கள். இது பேனா, இது பென்சில், இது புத்தகம் அப்படின்ட்டு. அப்ப அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உள்வாங்கினேன். எப்படி வாங்கினேன்? புலன்கள் அடிப்படையிலே மனதிலே ஏற்றி வைத்துக் கொண்டேன். கண்களால் பார்த்தேன், இது புத்தகம் என்று தெரிந்து கொண்டேன். காதுகளால் அதனுடைய வார்த்தையை கேட்டேன். புத்தகம் என்ற ஒரு விஷயத்தை எனக்கு பூத்தினார்கள். அதை நான் காதுகளால் கேட்டு இதுதான் புத்தகம் என்று பகுத்தறிந்து புரிந்து கொண்டேன். அப்ப அந்த இடத்துல எனக்கு 3 விஷயங்களும் தேவைப்பட்டுச்சு. மனோமய கோஷம் தேவைப்பட்டது, விஞ்ஞானமய கோஷம் தேவைப்பட்டது. ஏன்னா புத்தி இருந்தா தான் நான் இது பகுத்தறிய முடியும். இது புத்தகம், இது பேனா, இது பென்சில் என்றெல்லாம் பகுத்தறியக்கூடிய தகுதி எனக்கு தேவைப்பட்டது. அப்ப அந்த அடிப்படையில இந்த அன்னமய கோஷமாகிய இந்த உடலை வைத்துக் கொண்டு இந்த உடல்களில் இருக்கின்ற புலன்களுடைய அடிப்படையிலே மனோமய கோஷத்தின் மூலமாக நான் மேலும் அந்த விஞ்ஞானமய கோஷமாகிய புத்தியின் மூலம் இது இன்னது என்று பகுத்தறிந்து கொண்டு ஒரு தெளிவுக்கு நான் வந்துவிட்டேன். இதுதான் சூட்சும சரீரமாக என்னிடத்திலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. இது பல பிறவிகளாக என்னிடத்திலே தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. அப்ப என்னுடைய ஸ்தூல சரீரம் வந்து இந்த சூட்சும சரீரத்தினுடைய அடிப்படையிலே உண்டாகி அதன் மீது புலன்கள் அடிப்படையில இத்தனை விஷயங்கள் பிறவிதோறும் ஏற்றி வைத்துக் கொள்ள காரணமாக அமைந்து விட்டது. அப்ப இந்த பதிவுகள் தான் எனக்கு என்ன ஆகுது? அதே மனதினுடைய அடுத்த பரிமாணமாகிய சித்தத்திலே சேகரிக்கப்பட்டதா அது இறுதியிலே நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஆனந்தமய கோஷமாகிய காரண சரீரத்திலே பதியப்பட்டு விடுகின்றது. அப்ப அந்த பதிவின் அடிப்படையில் தான் என்னுடைய சம்ஸ்காரம் அல்லது வாசனைகளாகிய விஷயங்கள் வெளிப்பட்டு எனக்கு மறுபிறவி உண்டாகின்றது. அப்ப இந்த மாதிரி அடிப்படை உண்மைகளை எல்லாம் நான் இந்த தத்துவ போத நூலின் வாயிலாக, தத்துவங்களின் வாயிலாக புரிந்து கொள்ளுகின்ற பொழுது எனக்கு ஒரு தெளிவு வருது.
அதாவது உண்மையில இங்க தத்துவங்களுடைய அடிப்படையில எது இருக்கிறதுன்னா அதிஷ்டான தேவதையாக ஆன்மா மட்டும்தான் இருக்கிறது. அதுவே பிரம்மம், அதுவே தூய அறிவு. அப்ப அதன் மீது இத்தனை விஷயங்களும் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் மித்தியா அனாத்ம விஷயங்கள், மாயை என்பதை ஒரு தெள்ளத் தெளிவாக என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்ப அந்த மாயையில் பிரதிபலிக்கின்ற சைத்தன்யத்தான் நான் இங்க ஈஸ்வரன் என்று இங்க சொல்கிறேன் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொண்டோம். அப்ப பிரம்மத்தினுடைய பிரதிபலிப்பு, அதாவது அந்த பரமாத்மா பரமனுடைய பிரதிபலிப்பு தான் இங்க ஈஸ்வரனாகவும் ஜீவனாகவும் இருவேறு தத்துவங்களில் இருப்பது போல தோன்றுகின்றது. ஆனால் இந்த வேற்றுமைகள் எவ்வளவு காலம் நம்மிடம் இருக்குமோ அவ்வளவு காலமும் நமக்கு சம்சாரம் இருக்கும். சம்சாரம்னா என்ன? பிறப்பு இறப்பு தான் சம்சாரம். சான்ஸ்கிரிட் வேர்ட்ல சம்சாரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பிறப்பு இறப்பு இந்த ரெண்டும் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இந்த வேற்றுமைகள் நம்ம இடத்திலே நீங்காத வரைக்கும் இந்த பிறப்பு இறப்பிலிருந்து நம்ம விடுபட முடியாது. அப்ப உபாதி வேற்றுமையாலே ஜீவனும் ஈஸ்வரனும் வேறு வேறு என்ற எண்ணம் இருக்கும் வரை சம்சாரம் நீங்காது. அந்த சம்சாரம் நீங்கும் வரை ஜீவனுக்கு தொடர்ந்து பிறப்பு இறப்பு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு இந்த தத்துவபோதம் நூல் தெளிவுபடுத்துது. தஸ்மாத் காரணான் நஜீவாஸ்வரையோர் வேத புத்திகி ஸ்வீகாரியா அப்படிங்க. அதாவது ஜீவ ஈஸ்வர வேற்றுமையை இந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளக் கூடாது அப்படின்னு நீங்க சுட்டி காட்டுது. இந்த தத்துவபோத நூல் என்ன சுட்டி காட்டுதுன்னா இந்த ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறு என்ற அந்த வேற்றுமையை ஏற்றுக்கொள்ளக் கூடாது அப்படின்னு நீங்க சொல்லுது. அப்ப மேலும் இந்த ஜீவன் ஈஸ்வரன் அப்படிங்கிற விஷயத்தை திருப்பியும் பேசுது. நானு சாகங்காரஸ்ய கிஞ்சித் தஸ்ய ஜீவஸ்ய நிரகங்காரஸ்ய சர்வக்னஸ்ய ஈஸ்வரஸ்ய தத்துவமசீதி மகாவாக்கியாத்ம வேத புத்திகி சியாத்து பயோஹோ விருத்தஹ தர்மாக்ராத்தன் பாத் அப்படிங்குது. அப்படின்னா என்னன்னா இந்த ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இரண்டு விதமான உறவுகள் காணப்படுகின்றன அப்படிங்குது. அது எப்படி எந்த அடிப்படையில நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது இங்க சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா ஈஸ்வரன் என்பவன் இந்த உலகத்தை படைத்தவர், ஜீவன் என்பவன் படைக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த அடிப்படையில ஜீவர்களாகிய நாம் கர்மங்களை செய்பவர்கள், ஈஸ்வரனோ கர்ம பலனை கொடுக்கின்ற கர்ம பல தாதாவாக இருக்கிறார். அவர் ஆட்சி செய்கின்றார், நம்மை ஆட்சி செய்கின்றார். நாம் அவரால் ஆளப்படுகின்றோம். நாம் பந்தப்பட்டவர்கள், ஈஸ்வரன் முக்தன். பிரபஞ்சத்தின் அனைத்து நியதிகளும் ஈஸ்வரனுக்கு உட்பட்டுத்தான் காணப்படுகின்றன அப்படிங்கிற விஷயத்தை இந்த நூல் இங்க மீண்டும் சுட்டி காட்டுது. எப்படி சுட்டி காட்டுதுன்னா ஜீவனிடம் இருக்கின்ற காரண சூட்சும ஸ்தூல சரீரங்களான அனாத்மா என்பது ஆத்மாவை ஆதாரமாக கொண்டுள்ளது. இப்படிப்பட்ட ஆத்மாவும் அனாத்மாவும் சேர்ந்ததுதான் இங்கு ஜீவன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லுச்சு. அப்ப ஆனால் ஆத்மா எப்படிப்பட்டது? ஆத்மா நித்திய ஸ்வரூபம், அது என்றும் அழியாதது. அந்த ஆத்மாவைத்தான் நாம் சச்சித் ஆனந்தம் என்று சொல்கிறோம். அது ஒரு அறிவு ஸ்வரூபம். அப்ப காரண சரீரத்தினுள் ஜீவனின் புண்ணிய பாவங்கள் உள்ளன. அப்ப இங்க ஜீவன் ஈஸ்வரனிலிருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கின்ற பொழுது அவனுடைய காரண சரீரத்திலே தான் இந்த பாவ புண்ணியங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட சூட்சும சரீரம் அந்த சைத்தன்யத்தை பிரதிபலிக்கும் சக்தி கொண்டுள்ளது. அப்ப கண்ணாடி எப்படி சூரிய பிம்பத்தை பிரதிபிம்பிக்கின்றது போல இந்த சித்தானது, அந்த அறிவானது, அந்த ஆத்மாவானது நம்முடைய மனதில் பிரதிபலிக்கும் பொழுதுதான் அது சிதாபாசம் என்று அழைக்கப்படுகின்றது இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப இங்க சிதாபாசம்ங்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா சித்தினுடைய ஆபாசம், அதாவது ஒரு போலி அறிவுன்னு இங்க புரிந்து கொள்ளணும். அததான் இங்க சொல்லுது. அதாவது இப்ப இந்த மனம் என்னன்னா ஒரு போலி அறிவாக இருக்கிறது. அதாவது அந்த ஆன்மாவின் அறிவை பிரதிபலித்துக் கொண்டு தானே அந்த அறிவாளி போல ஒரு போலி அறிவாக இங்கு நடித்துக் கொண்டிருக்கின்றது. அதுதான் இங்க சிதாபாசன் அல்லது சிதாபாசம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் உண்மையில் இந்த மனமோ ஜடம்தான். ஆனால் சித்தென்ற ஆத்மாவின் பிரதிபிம்பம், அதாவது அந்த சிதாபாசம் மனதில் பிரதிபலிக்கும் பொழுது மனது உணர்வு ரூபமாக மாறுகின்றது அப்படின்னு நீங்க சுட்டி காட்டுது. அப்ப அந்த ஆத்மாவினுடைய அந்த அறிவு சுபாவம், அதாவது சித் ஸ்வரூபம் மனதில் பட்டு பிரதிபலிப்பதினாலே அந்த மனதிற்கே ஒரு அறிவுத்தன்மை இருப்பது போல, அதுவே தன்னை எல்லாவற்றையும் உணர்வது போல ஒரு தன்மையை அடைகின்றது, ஒரு உணர்வு ரூபமாக மாறுகின்றது. அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு ஜீவன் இறக்கும் பொழுது, அப்ப இந்த உடல் எடுத்து ஒருத்தர் வராரு, அந்த உடல் எடுத்து வந்தவர் இறந்து விடுகின்றார். அதாவது அந்த அன்னமய கோஷத்தை அவர் விட்டு விடுகின்றார். அப்படி விட்டு விட்டா சிதாபாசமும் சூட்சம சரீரமும் ஸ்தூல சரீரத்தை விட்டு விட்டு போய் விடுகின்றன அப்படின்னு நீங்க சுட்டி காட்டுறது.
இந்த தத்துவபோத நூல். ஒரு மனிதனுடைய இறப்புக்கு பின்னாடி அந்த உடல் பயனற்று போய்விடுகின்றது என்றால், அப்ப அந்த பயனற்ற உடலிலே எது எது வெளியேறி விடுகின்றன? சூட்சும சரீரமும் அந்த சிதாபாசமும். சிதாபாசம்ங்கிறது அந்த அறிவினுடைய பிரகாசம். அதுவும் விட்டு விலகி போயிடும். ஏன்னா அது சூட்சும சரீரத்தோட தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கண்ணாடியானது களங்கமில்லாமல் இருந்து கொண்டிருந்தால் தூய சூரிய ஒளி அதன் மீது பட்டு பிரகாசித்துக் கொண்டிருப்பது. அதுபோல இங்கே தூய அறிவு நம்முடைய மனதிலே களங்கம் இல்லாமல் இருந்தால் அது நம் மனதில் பட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நிலைப்பாட்டில் தான் இந்த ஜீவன் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியும். எப்பொழுது ஒரு தூய களங்கமற்ற மனம் ஒரு மனிதனிடத்திலே உண்டாகின்றதோ, அந்த தூய மனதில் தான் அந்த தூய அறிவை பிரகாசிக்க வைத்து தன்னை யார் என்று அந்த மனிதன் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி தெரிந்து கொண்டவனுக்கு ஒரு உண்மை விளங்கிவிடும். அந்த உண்மை என்ன? இந்த உடலோ மனமோ நான் அல்ல, தத்துவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தூய அறிவு ஆன்மா தான் நான் என்ற அந்த தெளிவு அவனிடத்திலே வந்துவிடும். ஆனால் அந்த தூய்மையற்ற மனதிலே, கலங்கிய மனதிலே இந்த விஷயங்கள் எல்லாம் புரிய வராது. அதாவது தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அது ஏற்கனவே பல விஷயங்களை உள்ள வாங்கி மனம் குப்பைகளால் சூழப்பட்டிருக்கிறது. அது கலங்கிய நிலையில் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், கலங்கிய நீரிலே அந்த சூரிய ஒளி எப்படி பிரகாசிக்க முடியாதோ, அது போல கலங்கிய மனதிலே அந்த தூய அறிவு பிரகாசிக்க முடியாத நிலையிலே அந்த தனித்துவமான ஜீவன், தன்னை ஜீவன் என்று பாவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மனம், அது தன்னை தெரிந்து கொள்ள முடியாமலேயே மீண்டும் ஒரு பிறவிக்கு வித்திட்டு விடுகின்றது. அந்த நிலைதான் இங்கு உண்டாகின்றதுங்கிறது இந்த சாஸ்திரம் நமக்கு சுட்டிக்காட்டி, அப்ப இந்த ஜீவன் என்பவன் இந்த ஸ்தூல சரீரத்தை வைத்துக் கொண்டு சிறிது காலம் இந்த பூமியில இருந்து விட்டாலும் கூட, அந்த வாழும் காலத்திலேயே அந்த சூட்சும சரீரத்தை கொண்டு தன்னை யார் என்று தெரிந்து கொண்டு விட்டால் அவன் வந்த வேலையை முடித்துக் கொண்டு போய்விடலாம். அப்படி முடித்துக் கொள்ள தவறிவிட்டானே ஆனால் சூட்சும சரீரம், இந்த ஸ்தூல சரீரம் பழுதடைந்து விட்டால், இந்த பரு உடல் பழுதடைந்து விட்டால் அதற்கு மேல் இருக்க முடியாது. ஏன்னா பரு உடல் அழிந்து விடுகிறது. எதன் காரணமாக அழிகிறது? நோய்வாய்ப்பட்டு அழிந்து விடுகிறது, விபத்தில் அழிந்து விடுகிறது. ஏதேனும் ஒரு வகையிலே இந்த பஞ்சபூதங்கள் தன்மைக்குள்ள மீண்டும் அது கலந்து விடுகின்றது. அப்போ இந்த ஸ்தூல உடல் அழிந்து விடுகின்ற நேரத்திலே அந்த சூட்சும சரீரமும் வெளிப்பட்டு விடுகின்றது. சூட்சும சரீரம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 19 தத்துவங்களை உள்ளடக்கியதுன்ட்டு. ஞானேந்திரியங்கள், அப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள் எல்லாம் சேர்ந்து அந்த 17 தத்துவங்கள். அந்த 17 தத்துவங்கள்ல நம்ம மனம் புத்தி வச்சிருக்கிறோம். அதோட கூட அகங்காரத்தை, சித்தத்தெல்லாம் சேர்த்துக்கலாம்னு சொல்லி தான் 19 தத்துவங்கள் சொன்னோம். அதை 24 தத்துவங்களா மாற்றும் போது சூழ சரீரத்தையும் சேர்த்துக்கிறோம், பஞ்சபூத தத்துவத்தில சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த 24 தத்துவங்களும் விடுபட்டு போய் விடுகின்றன. அப்படி விடுபட்டு போகின்ற பொழுது அங்க ஆன்மா இருக்காது. ஏன்னா அங்க தூய அறிவு பிரகாசிப்பதற்கான வழி அங்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் தான் நான் உமானம் சொன்னேன். இப்ப ஒரு கண்ணாடி இருப்பதினால் தான் அந்த சூரிய பிரகாசம் அதில் பட்டு பிரதிபிம்பித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த கண்ணாடி முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டால், மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டால், தூள் தூளாக மாறி பவுடர் மாதிரி ஆகி மண்ணோடு மண்ணாக அந்த கண்ணாடி மாறிவிட்டால், அதன் மீது எப்படி சூரிய ஒளி பட்டு பிரகாசிக்க முடியாதோ, அதுபோல் இந்த ஸ்தூல உடலும் சூக்ஷ்ம உடலும் அழிந்து விட்டால் அதில் சிதாபாசன் என்ற அந்த தூய அறிவு பிரகாசிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அப்ப அங்கு மீண்டும் அந்த தெளிவோ, அந்த அறிவோ, அந்த ஞானமோ அந்த உடலுக்கு கிடைக்காததுனாலே அது அடுத்த திருப்பி ஒரு பிறவி எடுத்து வரும்போது மட்டும்தான் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். அது மனித உடலாக கிடைத்து இதற்கான வாய்ப்புகள் திறக்கப்பட வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்து அந்த உடலுக்கு உணர்வை கொடுத்து அந்த சிதாபாசன் அந்த உலகத்தையும் அனுபவிக்க முடியும். இல்லைன்னா அதற்குண்டான வாய்ப்புகளே கிடையாது. அப்ப காரண சரீரத்திற்கும் மாயைக்கும் உபாதி என்ற பெயரும் இங்கு உள்ளதுன்னு நம்ம புரிந்து கொள்ளணும். ஆன்மாவின் மீது ஏறி உட்கார்ந்துகிட்டு தன்னை அதுவாக பாவித்துக் கொள்கின்றது. அதனால இங்க மாயையும் காரண சரீரமும் உபாதி தான். அதனால அது உபாதி என்று அதை சொல்லலாம். அனாத்மாவை உபாதி என்றும் தான் நம்ம சொல்றோம். ஏன்னா இதெல்லாம் ஆன்மாவின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஆத்மாவை தவிர எல்லாமே உபாதி தான். உபாதிங்கிற வார்த்தையை நீங்க எப்படி புரிந்து கொள்ளணும்னா, ஆத்மாவின் மீது எதெல்லாம் போய் மேல உட்கார்ந்துக்குதோ அதெல்லாம் அந்த ஆத்மாவை மறைத்துக் கொண்டு அந்த ஆத்மாவை போல தன்னை காட்டிக் கொள்கின்ற ஒரு ஆபாச ரூபம், போலி ரூபம் அப்படின்னு புரிந்து கொள்ளணும். அப்ப அந்த போலி ரூபங்களை, அந்த போலி விதத்தை நம்ம இங்க ஆபாசம், உபாதி அப்படின்லாம் சொல்றோம். அதுதான் நம்ம போலி அறிவுன்னு சொல்றோம், சிதாபாசம்னு சொல்றோம். சித்தனுடைய போலித்தனமாக இந்த மனம் இருந்து கொண்டிருக்கின்றதுன்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது ஸ்தூல, சூட்சும, காரண சரீரங்கள் மற்றும் மாயை முதலியவைகள் தங்களுடைய குணங்களை ஆத்மாவின் குணங்கள் போன்று காட்டுகின்றன. அப்ப ஈஸ்வர தத்துவத்தை இன்னும் நம்ம எப்படி எளிமையாக புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தா,
பரபிரம்மத்தை சார்ந்து மாயா என்ற ஒரு தத்துவம் இங்க இருக்கின்றதுன்னு நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த மாயா என்ற ஒரு தத்துவம் பிரம்மத்தை சார்ந்து இருப்பதினாலே அது சுதந்திரமாக இருக்கின்ற சக்தி அற்றதாக இருக்கின்றது. ஏன்னா இங்க மாயா சக்தி சுதந்திரமாக செயல்பட முடியாது. அது பிரம்மத்தை சார்ந்து இருப்பதினாலே தனித்துவமான ஒரு சுதந்திரம் பெற்றதாக அது இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட மாயைக்கு சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்கள் இருக்கின்றனங்கிறதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட மாயையிலிருந்து இந்த சிருஷ்டியானது தோன்றியதுன்னு பார்த்தோம். அதாவது மாயையின் மாறுபாடாக இந்த உலகம் வந்துள்ளது. இப்படிப்பட்ட இந்த மாயையும் பிரம்மமும் சேர்ந்ததுதான் ஈஸ்வரன் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்ப ஈஸ்வரனின் உடல் இந்த மாயை என்றால் ஈஸ்வரனின் உடலே இந்த உலகம் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட இந்த உலகம் முதலில் மாயையிலிருந்து சூட்சமமான ஆகாசம் என்ற பூதமாக மாறியது. பிறகு அந்த ஆகாசத்திடமிருந்து தான் மற்ற பூதங்கள் எல்லாம் வெளிப்பட்டன. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சிருஷ்டி தத்துவத்திலே முதல்ல இந்த ஆகாச தத்துவம் மட்டும்தான் இருந்தது. அதில் பஞ்சபூதத்தினுடைய அடுத்த தத்துவங்கள் எல்லாம் அதிலிருந்து தான் வெளிப்பட்டு வாயு, அக்னி, நீர், நிலம் என்று படிப்படியாக 5 சூட்சம பூதங்கள் தான் முதல் உண்டாயின. அப்புறம் அந்த சூட்சம பூதங்கள் பஞ்சீகரணத்துக்கு பின்னாடி ஸ்தூல பூதங்களாக மாறித்தான் அதன் வாயிலாக தான் நமக்கு எல்லாமே இந்த படைப்பு படைக்கப்பட்டது. ஆனா அந்த சூட்சம பூதத்திலிருந்து தான் மாயையிடமிருந்து 3 குணங்கள் வெளிப்பட்டன. அதுதான் சத்து, ரஜஸ் மற்றும் தமஸ் என்ற குணங்கள் கொண்டன. அப்ப அந்த சூட்சம பஞ்சபூதங்களிலிருந்து வெளிப்பட்ட 3 குணங்களும் தான் அந்த பஞ்சபூதத்தினுடைய சத்துவ குணத்திலிருந்து 5 ஞானேந்திரியங்களும், அதன் பிறகு 5 பூதங்களின் ஒட்டுமொத்தமான சத்துவ குணத்திலே இருந்துதான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற அந்த கரணமும் தோன்றின நம்ம பார்த்தோம். அந்த ஒவ்வொரு பூதத்திடமிருந்தும் அதே மாதிரி ரஜோ குணத்தினுடைய வெளிப்பாடாக 5 கர்மேந்திரியங்கள் பார்த்தோம். 5 பூதங்களின் ஒட்டுமொத்தமான ரஜோ குணத்திலே 5 பிராண தத்துவங்களும் தோன்றின அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா இப்போ சத்துவ அம்சத்திலே ஞானேந்திரியங்களும் அந்த கரணமும் தோன்றின. பஞ்சபூதங்களுடைய ரஜோகுண அம்சத்திலே தான் 5 கர்மேந்திரியங்களும் பிராண தத்துவங்களும் தோன்றின. அதற்கு பிறகு சூட்சமான 5 பூதங்களிடமிருந்து உள்ள தமோகுண அம்சத்திலே இருந்துதான் நாம் அனுபவிக்கின்ற இந்த ஸ்தூல பஞ்சபூதங்கள் தோன்றின. அப்ப இந்த ஸ்தூல பஞ்சபூதங்கள் எப்ப தோன்றின அப்படின்னா, அந்த பஞ்சபூதங்களுடைய தமோகுண அம்சத்திலே பஞ்சீகரணத்துக்கு பின்னாடிதான் ஸ்தூல பஞ்சபூதங்களும் தோன்றின அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப இவ்வாறு பஞ்சபூதங்களின் கலைப்பைத்தான் நம்ம பஞ்சீகரணம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இவ்வாறு தோன்றிய பஞ்ச ஸ்தூல பூதங்களிலிருந்து ஸ்தூல சரீரங்கள் தோன்றின. அதாவது இந்த ஸ்தூல பஞ்சபூதங்களிலிருந்து இந்த உயிர்கள் வாழுகின்ற புவனம் என்ற இந்த பூமி உண்டாயின. அப்ப மேலும் பஞ்சபூதங்களின் விகிதாச்சார கலவை இந்த பூமியில் மட்டுமே உயிர்கள் வாழ தகுதியாக இருக்கின்றன. மற்ற கிரகங்களில் இது போன்ற ஸ்தூல தேகம் கொண்ட உயிரினங்கள் வாழக்கூடிய சூழல் இல்லை. ஏனென்றால் இதை நவீன அறிவியலும் ஒப்புக்கொள்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். நமக்கு தெரியும் இல்லையா, சயின்ஸ் படிச்சிருக்கோம். அப்ப இங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அதாவது இந்த பூமிங்கிற இந்த புவனத்தில் மட்டும்தான் இந்த ஸ்தூல பூதங்களுடைய அடிப்படையிலே பஞ்சபூதங்களுடைய விகிதாச்சார கலவையின் காரணமாக ரேசியோ இத்தனை அளவு கலந்தா அது இந்த உடல் எடுத்துக்கும் சொன்னோம் இல்லையா, அந்தந்த உடல் எடுத்துக்கொண்டு அந்த உடலுடைய அடிப்படையிலே இங்கு உயிர் வாழ தகுதியாக ஜீவர்கள் இருக்கின்ற ஒரே இடம் இந்த பூமி மட்டும்தான். இந்த பூமிக்கு வேறு எந்த கிரகங்களும் இது போன்ற ஸ்தூல தேகங்கள் கொண்ட ஜீவராசிகள் வாழ்வது கிடையாது, வாழக்கூடிய சூழலும் கிடையாது. அது நம்முடைய ஆன்மீகமும் அன்றைய காலத்திலேயே கண்டுபிடித்து விட்டது. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய ஆன்மீகமாகிய இந்த ஞானிகள், நம்முடைய ரிஷிகள் அறிவித்து விட்டார்கள். நவீன அறிவியலும் அதை ஒப்புக்கொள்கிறது. அப்ப நம்ம எப்படி வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, மெய்ஞானம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக இருந்திருக்கிறதுங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அடிப்படை, அதுதான் ஆதாரமாக இருந்திருக்கிறது. நம்முடைய மெய்ஞான அறிவியல் தான் ஆதாரமாக இருந்திருக்கிறது இன்றைய விஞ்ஞானிகளுக்குங்கிறது நம்ம இங்க புரிந்து கொள்ளணும். ஏன்னா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதையெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு சொல்லிட்டோம். எந்த ஒரு சயின்டிபிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாத காலகட்டங்களிலேயே, வானவியல் ஆராய்ச்சி தொடங்கப்படாத காலகட்டங்களிலேயே, எந்த ஒரு புற உபகரணங்களும் இல்லாமல் நம்முடைய சித்தத்திலேயே இத்தனை விஷயங்களும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த வலிமை, அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ளே நம்ம நுழையக்கூடிய அந்த வலிமையின் தன்மை தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் நமக்கு காட்டி கொடுத்திருக்குது. அப்ப அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, இந்த தனித்துவ மனமானது ஈஸ்வர தன்மைக்குள்ள போகும்போதுதான் எதை அறிந்து கொண்டால் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ அதை அறிவதே அறிவு என்ற உபனிஷத் வாக்கியத்தின் பிரமாணத்தின்படி கூட அப்படித்தான் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா அந்த ஒன்று தன்னை யார் என்று ஒருவன் தெரிந்து கொள்கின்ற பொழுது எல்லாமே அவனுக்கு தெரிய ஆரம்பித்து விடும். அதுதான் அவனுடைய தன்மை, அந்த ஈஸ்வர தன்மை, அந்த பிரம்மத்தின் தன்மை என்பது இங்க சுட்டிக்காட்டப்படுகின்றது. அப்படி பார்க்கும்போதுதான் இந்த ஸ்தூல பஞ்சபூதங்கள் அண்டத்தில் உள்ளதை போல இந்த ஸ்தூல தேகமான நம்முடைய பிண்டத்திலும் இருக்கின்றது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுதான் சித்தர்களும் சொல்றாங்க, அண்டத்தில் உள்ளதே இந்த பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்றாங்க. அப்ப அண்டம் என்றால் இந்த உலகம்,
பிண்டம் என்றால் நம்முடைய இந்த உடல். அப்ப ஈஸ்வரனின் உடலாகிய பஞ்சபூதங்களால் ஆன இந்த உலகமே நமக்கு பஞ்சபூதங்களால் ஆன உடலாகவும் இருக்கின்றது என்பதை அறியும் பொழுது நாம் ஈஸ்வரனிடமிருந்து வேறுபட்டவர்கள் அல்ல என்பதும் நிரூபிக்கப்படுகின்றது. ஏன்னா இப்ப நம்ம ஈஸ்வரனிலிருந்து வேறானவர்கள் அல்லங்கிறது எப்படி நிரூபிக்கப்படுகிறது? ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்றே அப்படிங்கிறது எந்த அடிப்படையில நிரூபிக்கப்படுகின்றதுன்னா ஸ்தூல சூட்சும அடிப்படையிலேயே நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஏன்னா ஸ்தூல சரீரமாகிய பஞ்சபூதங்கத்தின் அடிப்படையில நமக்கு இருக்கின்ற உடலும் அதே ஸ்தூல பஞ்சபூதங்கள் அடிப்படையில ஈஸ்வரனிடம் இருக்கின்ற இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் வேறு வேறு அல்ல. ஏனென்றால் அந்த உடலில் இருந்தால் இந்த உடலும் இருக்கின்றது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலே தான் நானும் இருக்கின்றேன், நீங்களும் இருக்கின்றீர்கள். அப்போ நீ நான் என்ற இந்த வேற்றுமைகள் எல்லாம் மனதினுடைய அஜ்ஞானம் தானே தவிர இது எல்லாம் சேர்ந்த ஒரு ஒட்டுமொத்த பிரபஞ்சமாகத்தான் இங்க ஈஸ்வரன் இருக்கின்றான்ங்கிற அந்த புரிதல் தான் இந்த ஈஸ்வர விசாரம். நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு வந்தோம். ஜீவ விசாரம், ஈஸ்வர விசாரம் அப்படின்ட்டு, அப்புறம் மகா வாக்கிய விசாரம் அப்படின்ட்டு அதுல ஈஸ்வர விசாரம் சுட்டி காட்டுது சாஸ்திரம். அப்ப அதுல நம்ம ஒரு தெளிவுக்கு வந்துட்டோம். இப்ப அடுத்தது ஜீவனும் ஈஸ்வரனும் எப்படி ஒன்று அப்படிங்கறதையும் நம்ம இங்க பார்த்துடலாம். இப்ப இந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கிய விசாரம்னு இதுக்கு பேரு. ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்பது ஐக்கியம்னு அர்த்தம், ஒன்றாக பார்ப்பது. அது தத்துவ விசாரத்திலே 3 விஷயங்களை நம்ம எடுத்துக்கொண்டு விசாரம் பண்ணி பார்த்தோம். என்னென்ன எடுத்துக்கிட்டோம்? ஈஸ்வரன், ஜீவன் மற்றும் ஜகத். இந்த 3 விஷயங்களை எடுத்துட்டா நம்ம இந்த ஆராய்ச்சிக்குள்ளேயே வந்தோம். ஏன்னா இப்போ ஈஸ்வரன்னா யாருன்னு தெரிந்து கொள்ளணும், ஜீவன்னா நான் தான் ஜீவன்னா என்னை பற்றி நான் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் இந்த உலகம். ஏன்னா இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி பாக்குறோம்? ஈஸ்வரனும் இந்த உலகமும் ஒன்றாக இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தத்துவ போத நூல் படிச்சதுனால இப்ப ஈஸ்வரனும் இந்த ஜகத்தும் ஒன்றுதான்ங்கிறது இப்ப நமக்கு அந்த ஞானம் வந்து விட்டது. ஆனா ஆரம்பத்துல நமக்கு இந்த ஞானம் வருவதற்கு முன்னாடி இந்த 3 விஷயங்களை நம்ம கையில எடுக்கும் போது நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா, என்னை நான் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக ஜீவ விசாரத்தை நான் மேற்கொண்டேன். எனக்கு வேறாக இருக்கின்ற இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஜகத் விசாரம் மேற்கொண்டேன். இந்த உலகத்தை பற்றிய ஒரு விசாரத்தை மேற்கொண்டேன். அப்ப இந்த உலகம் இப்படிப்பட்ட பிரம்மாண்ட உலகத்தையும் என்னையும் ஒருவன் படைத்திருக்க வேண்டும், அவன்தான் இறைவன் ஈஸ்வரன் என்று ஈஸ்வர விசாரத்தையும் மேற்கொண்டேன். அப்ப அந்த அடிப்படையில இங்க ஈஸ்வரன், ஜீவன், ஜகத் என்ற இந்த 3 விஷயங்களை வைத்துக் கொண்டுதான் நான் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்று இந்த விசாரம் பாதைகளை பயணித்து பார்க்கின்ற பொழுது இதில் நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நம்ம பார்த்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதுல இப்ப இந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தினுடைய அடிப்படையில இப்ப நம்ம மகா வாக்கிய விசாரத்தை வைத்துக் கொண்டுதான் இப்ப இந்த ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன சம்பந்தம் உள்ளது என்பதுதான் இனிமேல் நம்ம பார்க்க போறோம். இப்ப ஜீவனாகிய நமக்கும் இந்த உலகத்துக்கும் நம்மை படைத்த ஈஸ்வரனுக்கும் என்ன தொடர்பு உள்ளது என்பதை ஆராய்வதே இந்த மகா வாக்கிய விசாரம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஜீவ விசாரம் பார்த்துட்டோம், ஈஸ்வர விசாரம் பார்த்துட்டோம். இப்ப மகா வாக்கிய விசாரம். இந்த மகா வாக்கிய விசாரத்துல நமக்கும் ஈஸ்வரனுக்கும் இடையே நாம் 2 விதமான உறவு முறைகளை பார்க்க போகின்றோம். அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். என்ன மாதிரி உறவு முறைகளை பார்த்தோம்? இந்த ஈஸ்வரன் என்பவர் படைப்பவர், நாம் அவரால் படைக்கப்பட்டவர். நாம் கர்மம் செய்பவர்கள், ஈஸ்வரனோ அந்த கர்மத்திற்கு ஏற்ற பலனை கொடுக்கின்றவன். அப்ப ஈஸ்வரன் ஆட்சி செய்பவர், நாம் அவருக்கு கீழ் ஆளப்படுபவர்கள். ஈஸ்வரன் எதிலும் பந்தப்படாத முக்தன், நாம் அனைத்திலும் பந்தப்பட்டு கொண்டு பக்தர்கள். அப்ப இது போல எண்ணற்ற வேற்றுமைகள் நமக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கின்றன. அப்ப இது போல ஜீவனாகிய நமக்கும் பரமாத்மாவாகிய ஈஸ்வரனுக்கும் துவைத பேதத்துடன் கூடிய வேற்றுமைகள் பல காணப்படுகின்றன. அப்ப இது போன்ற ஒரு உறவு முறையில் தான் நாம் ஈஸ்வரனை பக்தி செய்கின்றோம். அப்ப இனி இன்னொரு அடிப்படையிலே, அதாவது ஜீவர்களாகிய நமக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள உறவு முறையை இப்ப நம்ம இந்த விசாரத்தின் வாயிலாக இன்னும் சற்று விரிவாக பார்த்தோம் என்றால் இன்னும் கொஞ்சம் தெளிவு நமக்கு வரும். ஏன்னா ஈஸ்வரன் என்பவன் எப்படிப்பட்டவன், ஜீவன் என்பவன் எப்படிப்பட்டவன், அதிலே பரமன் என்பவன் எப்படிப்பட்டவன், பரமன் இடத்திலிருந்து எப்படி ஈஸ்வரன் வெளிப்பட்டான், ஜீவன் எப்படி வெளிப்பட்டான், அப்புறம் இந்த ஜீவனாகனவன் எப்படி உலகமாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் புரிய வரும். ஏன்னா இப்ப ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்று என்ற ஐக்கியத்தில் நம்ம பண்ணும்போது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நானே என்று தெரிந்துவிடும். ஏன்னா இங்க நான் அதுல ஒரு துகளாக இருந்தாலும் அந்த பிரபஞ்சத்திற்கு வேறாக நான் இல்லை. எப்படி அதை நம்ம உதாரணமா புரிந்து கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய அனுபவத்துல அப்படின்னு பார்த்தா, இப்ப சயின்ஸ் படியே நம்ம புரிந்து கொள்ளலாமே. இப்ப நான் இருக்கிறேன்னா நான் ஒரு செல் உயிரியா, பல செல் உயிரியா? இப்ப மனிதன் என்பவன் பல செல் உயிரி சயின்ஸ் படி.
இப்ப ஒரு செல் உயிரி சயின்ஸ் படி அமீபா, கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரியாகிய அமீபா ஒரே ஒரு செல்லினால் உண்டானது. அது அமீபா. ஆனால் அது மாதிரி பல செல்களின் ஒட்டுமொத்த தொகுப்பான மனிதன் பல செல் உயிரி. அப்ப பல செல்களை உள்ளடக்கிய என்னை நான் பல செல்களாக பார்ப்பது கிடையாது. நான் எப்படி பார்க்கிறேன்? ஒரு ஒட்டுமொத்த ரூபமாக, என்னை ஒரே உருவமாக நான் நான் என்று அபிமானிக்கின்றேன். என்னுடைய ஒட்டுமொத்த உடலைத்தான் நான் என்று அபிமானிக்கின்றேனே தவிர, நான் சயின்ஸ் படிச்சுட்டேங்கிறதுக்காக, இல்ல நான் மல்டிபிள் செல்ஸ்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேனா? நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த அபிமானம் ஒரு உடம்பை சார்ந்துதான் இருக்குமே தவிர, பல செல்களை உள்ளடக்கியவன் அப்படிங்கிற அபிமானம் எனக்கு வராது. ஏன்னா அது பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை இந்த புலன்களுக்கு இல்ல. கண்கள் அப்படியே ஒவ்வொரு செல்லையும் பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியுமான்னா முடியாது. மைக்ரோஸ்கோப் வச்சுதான் பார்க்கணும். அப்ப நுண்ணோக்கி வழியா நம்ம அப்படியே அந்த மைக்ரோஸ்கோப்ல ஜூம் பண்ணி பார்த்தோம்னா, நம்முடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் தனித்தனியா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லும் தனித்தனியா இருந்துட்டு இருக்கு. இந்த செல்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒட்டுமொத்த தொகுப்பு தான் நான் அப்படிங்கிறது எனக்கு எப்ப தெரியும்? சயின்டிபிக்கலா நான் ரிசர்ச் பண்ணி அந்த நுண்ணோக்கி வழியா பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி, இங்க ஸ்பிரிச்சுவலா நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கிறேன். அப்படி பார்க்கும்போது இந்த ஹோல் யூனிவர்சல், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் என்னையும் சேர்த்து அடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றது. நானும் அதில் ஒரு கூறு. நானு, நீங்க, இந்த பறவைகள், மிருகங்கள் அப்படின்னு இந்த படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளும் இந்த புவனத்திலே என்ன வேணா இருக்கட்டுமே, அத்தனையும் இந்த புவனம் என்ற பூமிக்கு வேறாக இருக்கின்ற கோள்களும், கோடானி கோடி விண்மீன்களும், சூரிய சந்திரன்களும் எல்லாம் சேர்ந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எனக்குள்ளேதான் நடக்கும். ஏனென்றால் நான் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பது போல இந்த பிரபஞ்சம் என்னுள் இருக்கின்றதுன்னு இதே உபனிஷத் மந்திரம் சொல்லுது. அப்ப படிக்கும்போது புரியல, இப்ப புரியும். ஏன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல நானும் இருக்கிறேன், எனக்குள் தான் இந்த பிரபஞ்சமும் இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி புரியும்? சூட்சும தன்மைக்குள்ள போயிட்டோம்னா எதையும் பிரிக்க முடியாது. ஆனா நான் வெளியிருந்து பார்க்கும்போது நான் வேற அது வேறங்கிற மாதிரி தெரிந்து கொண்டிருப்பது நம்முடைய மனோபாவம் தான். பிரிச்சு பார்க்கிறது அது மனசனுடைய சேஷ்டை. இப்ப இங்கேயே மனசு பிரிச்சு பார்க்க வேண்டியது தானே, இந்த உடம்புல இருக்கிற செல்ல பிரிச்சு பார்க்க வேண்டியது தானே. அது பண்ண மாட்டேங்குது. அது மட்டும் பார்க்காம இல்ல இந்த ஒட்டுமொத்த உடம்புதான் என்னது, இந்த கை கால் எல்லாம் சேர்ந்ததுதான் நான் சொல்லுது. ஆனா ஏன் இதையே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா நான் ஒரே உடலானா இல்லையே, நான் பல உடல்கள் சேர்ந்தவன் தானே நானு. அப்ப எத்தனை செல்கள் ஒன்று சேர்ந்த ஒரு தொகுப்பாக நான் இருக்கிறேன். அப்ப என்னை எப்படி தனித்தனியா பிரிச்சோம்னா எத்தனை செல்கள் என்னுடைய உடம்புல இருந்து பிரிச்சு எடுக்கலாம். அப்ப அது மாதிரி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் பல உருவங்களின் தொகுப்பாக இருக்கின்றது, பலவற்றின் சேர்க்கையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில இங்கு ஜீவன் அப்படிங்கிற சொல்ல நம்ம எடுத்துட்டு ஈஸ்வரன்கிற மாதிரி ஒன்றாகவே பார்ப்பது போல, இங்க நம்ம செல்கள்ங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு நான்கிற ஒன்றாகவே இந்த உடலை பாவிக்கின்ற மாதிரி இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப அந்த அடிப்படையில ஜீவர்களாகிய நமக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள உறவு முறையை பார்த்தோம்னா, இப்ப ஜீவன் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டு மீண்டும் விசாரத்துல நம்ம ஈடுபட்டோம்னா, இப்ப ஜீவனிடத்தில் இருக்கின்ற அனாத்மாவாகிய ஸ்தூல சூட்சும காரண சரீரங்கள் இருக்கு இல்லையா, அது மாதிரியே ஈஸ்வரனிடத்துல 3 விஷயங்களை பார்த்தோம். ஸ்தூல பிரபஞ்சம், சூட்சும பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம். அப்ப இந்த பிரபஞ்சமாக தனித்தனியாக ஈஸ்வரனை நீங்க காரண பிரபஞ்சம் சூட்சும பிரபஞ்சம்னு பிரிச்சாலும் சரி, இல்ல இந்த மனிதனாக தனியாக தன்னை பாவித்துக் கொண்டு ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம் பிரிச்சாலும் சரி, ஆனால் இத்தனை சரீரத்திற்கும் ஆதாரமாக ஒன்று இருக்கிறது அல்லவா, அதுதான் ஆத்மா. அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆத்மா ஒன்றுதான் நித்தியமானது, சத்தியமானது, அழியாதது. அதுவே சித் சுரூபமாக என்றென்றும் நிலை பெற்றிருக்கின்றது, இருப்பு கொண்டிருக்கின்றது. அது அறிவு சுரூபம், அதுவே தான் சத்தியம். அப்ப அதற்கு வேறாக தெரிகின்ற இந்த அனாத்மா விஷயங்கள் எல்லாம் நம்முடைய மனதினால வேறுபடுத்தி பிரித்து ஈஸ்வரன் வேறு ஜீவன் வேறு என்பதாக பாவித்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதெல்லாம் என்ன உண்மையான தோற்றங்களானா இல்லை, இதெல்லாம் வந்து போகின்ற விஷயங்களாக இருப்பதனால அந்த இருப்பு என்ன ஒன்று மட்டும் இருக்கிறது, அந்த ஆத்மா மட்டும் தான் இருக்கிறது அப்படின்னு இங்க புரிந்து கொண்டோம் இந்த பாடத்திட்டங்களை படிப்பதின் வாயிலாக. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்கு ஆத்மாவிடம் காரண சரீரம் மற்றும் சூட்சும சரீரம் ஆகிய 2 சரீரங்கள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் மாயையின் சிறு அணுவாக உள்ள காரண சரீரத்திடமிருந்துதான் சூட்சும சரீரமும் வெளிப்பட்டன. அப்ப ஆத்மா எல்லா இடத்தில் நிறைந்திருந்தாலும் இந்த சூட்சும சரீரத்திடமிருந்துதான் ஆத்மாவின் அறிவு வெளிப்படுகின்றது. அது எப்படின்னு நம்ம பார்த்தோம். சூரியனின் ஒளி எல்லா இடங்களில் நிறைந்திருந்தாலும் ஒரே ஒரு சிறு கண்ணாடி துண்டின் மீது பட்டு பிரதிபலிக்கும் போது அங்கு பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை பிரதிபிம்பிப்பது போல இந்த ஆத்மா அறிவு ஸ்வரூபம் எங்கும் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருந்தாலும்
ஜீவனிடத்திலே இருக்கின்ற ஒரு சூட்சும சரீரமான மனம் என்ற உபாதியின் வாயிலாக பிரதிபிம்பித்து ஒரு சிற்றறிவாக வெளிப்படுகின்றதுங்கிறத நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த அறிவு, ஆத்மா எல்லையற்றது. அது எங்கும் எதிலும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற ஒரு எல்லையில்லா தன்மை கொண்டது. எப்படி சூரிய பிரகாசம் எங்கும் எதிலும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற ஒரு எல்லையற்ற பிரகாச வெளிச்சம். ஆனா அந்த பிரகாச வெளிச்சம் எல்லா இடத்திலும் பாய்ந்து கொண்டிருந்தாலும் அது பிரதிபிம்பிக்கின்ற உபாதியை பொறுத்து எப்படி திருப்பி அது ரிஃப்ளெக்ட் ஆகி வெளிப்படுதோ, அதுல எப்படி ஒரு நல்ல தெளிந்த கண்ணாடியிலே அது பட்டு பிரதிபிம்பிக்கும் போது அந்த சூரியனுடைய பிரகாசத்தையே, அந்த சுயம் பிரகாசத்தை வாங்கி கொண்டு இந்த கண்ணாடி என்னவோ தன்னிடத்துல இருந்த ஒரு சுயமான வெளிச்சத்தை வெளிப்படுத்துவது போல, காட்டுவது போல, இங்கு மனமானது அந்த பேரறிவின் தன்மையை உள்ளே வாங்கி கொண்டு தானே அந்த அறிவு போல வெளிப்படுத்தி கொண்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றதுங்கிறத நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும் தான் இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டி, அப்ப அந்த அடிப்படையில ஈஸ்வரனுடைய அறிவு மிகப்பெரிய பிரம்மாண்ட பேரண்டமாக இருப்பதினாலே அதனுடைய பிரகாசம் தனித்த ஜீவனுடைய பிரகாசத்தை விட மாறுபட்டதாக இருக்கலாம். இந்த தனித்த ஜீவனுடைய பிரகாசம் அந்த பேரறிவினிடத்திலிருந்து, அந்த பிரம்மாண்ட ஈஸ்வரனிடத்திலிருந்து மாறுபட்டதாக இருக்கலாம். இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, உபாதி தான் காரணம், உடல் தான் காரணம். அப்ப அந்த உடல் எப்படிப்பட்ட உடலாக நம்ம இடத்துல இருக்கின்றதுன்னா, நான் என்னை குறுக்கி கொண்டு விட்டேன். மனதளவிலும் உடல் அளவிலும் என்னை நான் குறுக்கி கொண்டு விட்டேன். அதை எப்படி குறுக்கி கொண்டு விட்டேன் அப்படின்னா, இப்ப ஒரு பெரிய கண்ணாடியில சூரிய பிரகாசம் பட்டா அந்த கண்ணாடி எவ்வளவு சைஸ்ல இருக்குதோ அதுக்கு தகுந்த வெளிச்சம் வெளிப்படுமா இல்லையா? நம்ம லாஜிக்கா இங்க புரிஞ்சு கொள்றதுக்காக, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இதெல்லாம் கையாளுறோம். ஒரு ஓமானம், அதாவது ஒரு உதாரணத்தையோடு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றோம். இப்போ சூரியன் என்னமோ சுயம் பிரகாசமாக இருப்பது போல ஆத்மா என்னமோ சுயம் அறிவாக இருக்கிறது, சுயம் பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சூரியன் எப்படி அதனுடைய வெளிச்சத்தை எல்லா பக்கமும் பரவ வைத்துக் கொண்டிருக்கின்றதோ அது போல ஆத்மா தன்னுடைய அறிவு பிரகாசத்தை எல்லா பக்கமும் பரவ வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆத்மாவுடைய அறிவு எங்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனா சூரியனுடைய பிரகாசம் எங்கும் பிரகாசித்துக் கொண்டிருந்தாலும் அது பட்டு பிரதிபிம்பிக்கின்ற உபாதியை பொறுத்து அந்த பிரகாசம் வெளிப்படுவது போலன்னு பார்த்த மாதிரி, அது ஒரு கண்ணாடி துண்டுல, சின்ன கண்ணாடி துண்டுல படும்போது அதற்குண்டான வெளிச்சம் வெளிப்படும். பெரிய ஒரு கண்ணாடியில படும்போது அதற்குண்டான வெளிச்சம் வெளிப்படும். இதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையா? நமக்கு கண்ணாடி துண்டு சைஸை பொறுத்து அந்த பிரைட்னஸ் நமக்கு மாறுபடும் இல்லையா? சூரியனுடைய வெளிச்சம் பட்டு பிரதிபிம்பிக்கின்ற அந்த பிரைட்னஸ் மாறுபாட்டுக்கு உட்படுவது போல, இங்கு சிறிய உடலுக்குள்ளே இருக்கின்ற ஜீவனுடைய பிரகாசம், அறிவு பிரகாசம் குறைவாகவும், பெரிய உடலுக்குள்ளே இருக்கின்ற ஈஸ்வரனுடைய அறிவு பிரகாசம் விரிவாகவும் இருப்பதாக நாம் இங்கு உணர முடியும். அப்ப இங்க எந்த அடிப்படையில நம்ம உணரணும்? உண்மையிலேயே ஆத்மா என்றென்றும் நிலையானது, சத்தியமானது, அது சுயம் பிரகாசமானது. ஆனால் அது பிரகாசிக்கின்ற உபாதியாகி இந்த உடலை பொறுத்து மாறுபடுகின்றதுங்கிற புரிதல் நமக்கு வந்துட்டா, அது எதில் பிரகாசிக்கிறதுன்னு நம்ம பார்த்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா மனதில் தானே பிரகாசிக்கிறது. அப்ப என்னுடைய மனம் எப்படி இருக்கின்றது அப்படின்னு நான் பார்த்தேன்னா, இப்ப நான் எப்போ ஜீவத்தன்மைக்குள்ள வந்து விட்டேனோ, மனிதனாக வந்து விட்டேனோ, அப்பொழுது என்னுடைய மனம் களங்கம் அடைந்து விட்டது. காரணம் என்ன? நிறைய புற விஷயங்களை உள்ளே வாங்கி வைத்து குப்பைகளால் சூழப்பட்ட ஒரு தெளிந்த மனமாக இல்லாமல் கலங்கிய மனமாக இருப்பதினாலே, அந்த தூய அறிவு என்னுடைய உடலில் உள்ள மனதில் பட்டு பிரகாசிக்கின்ற பொழுது அதனுடைய ஆற்றல், அதனுடைய வீரியம் குறைந்து விட்டது, தெளிவாக வெளிப்பட முடியாமல் போய்விட்டது. அப்ப அப்படி இருக்கிற இந்த மனதை நான் இப்ப என்ன பண்ணணும்? பிரபஞ்ச மனமாக மாத்தணும். அதாவது எல்லையற்ற அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள நான் போகணும். அப்ப என்னுடைய மனம் எப்படி பிரபஞ்ச மனமாக மாறும்? குப்பைகள் எல்லாம் நீங்கினா தான் தூய மனமாக மாறும். ஏன்னா ஈஸ்வரனுடைய மனம் எந்த ஒரு களங்கமும் இல்லாதது. அது சத்துவகுண அம்சத்திலே தூய்மையாக இருக்கின்றது. அதில் எந்த களங்கமும் இல்லை. ஏன்னா அதில் எந்த ஒரு புற விஷயங்களும் ஏற்றி வைக்கப்படவில்லை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனோநிலைக்கு நான் என்னுடைய மனதை தூய்மைப்படுத்திக் கொண்டேன் என்றால், புற விஷயங்கள் எல்லாம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது, எல்லாம் அறியாமையாக புகுத்தப்பட்டிருக்கின்றதுங்கிற தெளிவு நமக்குள்ளே இந்த மாதிரி புற விஷயங்கள் எல்லாம் நான் எப்பொழுது விலக்கிக் கொள்கிறேனோ, அப்ப என்னுடைய களங்கமற்ற மனதிலே அந்த தூய அறிவு என்னிடத்திலேயே பிரகாசிக்கின்ற பொழுது நானும் ஈஸ்வரனும் வேறு வேறு அல்ல. அப்ப பிரகாசிக்கின்ற அந்த அறிவின் தன்மையிலே, ஆன்மாவின் தன்மையிலே நானும் ஈஸ்வரனும் வேறு வேறு அல்ல. ஆனால் அந்த பிரகாசத்திலே மாறுபாடு ஏற்படுகின்ற பொழுது என்னுடைய உடல் வேறு, ஈஸ்வரனுடைய உடல் வேறு என்ற பிரிவினைகள் உண்டாகின்றன. அப்ப ஆத்மாவின் அடிப்படையில இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இருப்பது ஆத்மா மட்டும்தான். ஆனால் பிரதிபிம்பிக்கின்ற உபாதியை பொறுத்து பலவாறாக காணப்படுகின்றதுங்கிற அடிப்படை உண்மையை தான் இங்க இந்த சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டுது.
அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது நம்மிடத்திலே பிரதிபலிக்கின்ற சிதாபாசன் என்ற சித்தனுடைய ஆபாசம் என்ற போலி அறிவு நம்மிடத்துல இருக்கக்கூடிய அந்த உடலின் தன்மையை பொறுத்துதான் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற விஷயத்தையும் நம்ம இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஜடமான இந்த சூட்சும சரீரமான மனம் சிதாபாசத்தினால் தான் ஒரு உணர்வு ரூபமாகவே மாறிவிட்டதுங்கிறதையும் நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட சூட்சும சரீரமான மனம் சிதாபாசமாக இந்த ஸ்தூல சரீரத்தின் வாயிலாகத்தான் அனைத்தையும் அனுபவிக்கின்றது. அப்ப சூட்சும சரீரமான ஜடமான மனமும் ஆத்மாவிடமிருந்து வெளிப்பட்ட அறிவு சுரூபமான சித் என்ற பிரதிபிம்பமாகிய சிதாபாசமும் கூடிய இதைத்தான் நாம் ஜீவன் என்றும் உயிர் என்றும் ஆவி என்றும் அழைக்கிறோம். இப்ப நம்ம எப்படி சொல்லிக்கிறோம், நம்மளால அவர் ஆவி பிரிந்து விட்டது அப்படின்னு சொல்றோம். அவர் இறந்து போனவர்கிட்ட அவருடைய ஆவி பிரிந்து விட்டதுங்கிறோம், அப்புறம் ஜீவன் பிரிந்து விட்டதுங்கிறோம், இல்லைன்னா உயிர் பிரிந்து விட்டதுங்கிறோம். ஆனா இங்க ஜீவன் உயிர் ஆவிங்கிறதுல எதன் அடிப்படையில இருக்குது நம்ம இடத்துல? அந்த அறிவு சித்தனுடைய ஆபாசனாக இங்க இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப சித்தனுடைய ஆபாசன்னா போலி அறிவாக நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உடலும் மனதினுடைய தன்மையில இருக்கின்றது. அப்ப ஏன் இது இந்த ஆவி பிரிந்து விட்டது, ஜீவன் பிரிந்து விட்டது, உயிர் பிரிந்து விட்டது நம்ம சொல்றோம்? அந்த உடல் தன் தகுதியை இழந்து விட்டதுனால. உடல் எப்படி இருந்தாலும் தன் தகுதியை ஒரு நாள் இழந்து விடும். ஏன்னா இது தோன்றி மறையக்கூடிய ஒரு அம்சமாக பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில இருப்பதினால இது இன்று இருப்பது போல நாளை இருக்காது, மாறிக்கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் முதுமைக்கு வருகிறது. இளமையிலிருந்து முதுமைக்கு முதுமையிலிருந்து தேய்ந்து போய் ஒரு நாள் இந்த உடம்பு விட்டுடுது. அந்த உடம்பு விடுவதனுடைய கால தேசங்கள் வேணா மாறுபடலாம். அப்ப அந்த அடிப்படையில ஒருத்தர் முன்னாடியே உடம்பு விட்டுருவாரு, ஒருத்தர் ரொம்ப காலம் வாழ்ந்து உடம்பு விடுவாரு. அப்ப அந்த மாதிரி பார்த்தா எப்படி பார்த்தாலும் அவர் உடம்பு விட்டுருவாரு. அப்படியே உடம்போடு ஒருத்தர் வாழ்ந்தாரான்னா அதெல்லாம் சாத்தியமே இல்லை. யாராவது உடம்போடு வாழ்கின்றார்கள் சொன்னா அதை நம்பாதீங்க. ஏன்னா எந்த சித்தர்களும் எந்த ஞானிகளும் உடம்போடு வாழ முடியாது. ஏன்னா உடம்போடு வந்தா அந்த பஞ்சபூத தன்மைக்குள்ள வந்துட்டா அந்த உடம்பு போயே தீரும். அப்ப உடம்போடு இருக்கிறாரு, பூமிக்கு அடியில உட்கார்ந்து இருக்காரு, அதுதான் ஜீவ சமாதி அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் பொய். ஏன்னா அப்படிலாம் உடம்போடு யாருமே கிடையாது, யாரும் உடம்போடு இருக்க முடியாது. அப்ப அதை நம்ம புரிந்து கொண்டு தெளிவாக இங்க அந்த அறிவு பிரகாசித்தால் தான் இந்த உடலுக்கு ஒரு மதிப்பு. அந்த அறிவு பிரகாசிக்க தவறிவிட்டால் இந்த உடல் ஒரு ஜடம். எப்ப பணத்தை எடுக்கிறீங்கன்னு தான் கேட்பாங்க. அந்த அறிவு பிரகாசிக்கிற வரைக்கும் தான் இதுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க, இந்த உடம்புக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. அந்த அறிவு பிரகாசிப்பது இல்லாமல் போய்விட்டால் இந்த பணத்தை எப்ப எடுக்கிறீங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, புற அறிவை வைத்துக் கொண்டு அந்த ப்ரொஃபஸரை எப்ப எடுப்பீங்க, அந்த ஜட்ஜை எப்படி எடுப்பீங்க, அந்த அட்வொகேட்டை எப்படி எடுப்பீங்கன்னு கேட்க மாட்டாங்க. அந்த பணத்தை எப்படி எடுப்பீங்கன்னு தான் கேட்பாங்க. ஏன்னா புற அறிவுக்கு மரியாதை கிடையாது. ஆனா அக அறிவாகிய ஆன்மாவிற்கு என்றென்றும் மரியாதை உண்டு. ஏன்னா அது இருப்பதினால்தான் மதிக்கப்படுகின்றது இந்த ஸ்தூல உடலே. நம்ம வாங்க உட்காருங்க மரியாதையை அந்த ஆன்மாவுக்கு தான் கொடுக்கிறோம், இந்த ஜட உடலுக்கு கிடையாது. அப்ப அதனால அந்த ஆத்ம தன்மையிலே நாம் அறிவாக ஒன்றாகத்தான் இருக்கிறோம். வேறுபாடுகள் எல்லாம் இந்த அழியக்கூடிய உடலிலும் வந்து போகின்ற மனதிலும் ஆபாசனாகிய ஒரு போலி அறிவினால் தான் நாம் ஏமாந்து கொண்டிருக்கின்றோம்ங்கிறது இந்த சாஸ்திரம் நமக்கு இங்க சுட்டி காட்டுது. அப்ப இந்த ஆவியானது இந்த உடலை விட்டு போனாலும், அதாவது கண்ணுக்கு தெரியாத சூட்சமாக இருக்கின்ற உடல், அதாவது அந்த காரண சரீரம் மீண்டும் அதனுடைய பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அடுத்த உடல் கிடைக்கின்ற வரைக்கும் காத்திருக்கும். ஏன்னா இப்படிதான் இந்த மனமானது வேறு வேறு பாதைக்கு திருப்பி பயணம் பண்ணிட்டே இருக்கும். எப்போ இந்த காரண சரீரம் அழியுதோ அப்பதான் நமக்கு மீண்டும் உடல் கிடைக்காதுன்னு நான் கடந்த பாடத்திலே உங்களுக்கு சுட்டி காட்டினேன். ஏன்னா இந்த சூட்ச உடலும் இந்த ஸ்தூல உடலும் தோன்றுவதற்கு ஆதாரமாக காரண உடல் இருந்தது. அந்த காரண உடல் எப்படிப்பட்டதுன்னா பல்வேறு பாவ புண்ணியங்களின் ஒட்டுமொத்த தொகுப்பு, அதுதான் சஞ்சித கர்மா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அந்த காரண உடல் இருக்கின்ற வரைக்கும் பிறப்பு இறப்பு என்ற மறுபிறவி இருக்கும். அப்ப இந்த ஜீவன் அல்லது ஆவி என்பதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னா, சிதாபாசனுடன் கூடிய ஒரு உயிர்ப்புள்ள சூட்சோ மனம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த சூட்சோ மனமானது சிதாபாசனோடு கூடிவிட்டதுனால ஒரு உயிர்ப்பு தன்மை பெறுகின்றது. போலி அறிவாக மாறி அந்த உண்மையான அறிவான இறைவனோட சித்தோடவே தன்னை பொருத்தி பார்த்து கொண்டு அந்த சித்தே நான் என்பதாக பாவித்துக் கொண்டிருப்பதுதான் இங்க அறியாமை, அஜ்ஞானம் அப்படின்னு சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப அதனால இங்க ஜீவன் என்றவுடன் அது உயிர்ப்பு தன்மையுள்ள ஒன்றாக இருப்பதினாலே அதை உயிர் என்றும் நம்ம அழைக்கிறோம். அதனால்தான் உயிர்னு சொல்றோம். அப்ப ஜீவன் என்பதற்கு என்ன புரிந்து கொள்ளணும்னா, அதுக்கு ஸ்தூல சரீரம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா ஜீவன்ங்கும் போது அந்த ஸ்தூல சரீரத்தை வச்சு பேசக்கூடாது. ஸ்தூல சரீரம் இருந்தாலும் சரி, இல்லாமலும் இருந்தாலும் சரி, ஜீவன்னா எந்த டெபினிஷன்ல எடுத்துக்கணும்னா, சூட்சும சரீரம் பிளஸ் சித்து பிளஸ் சிதாபாசம், இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் ஜீவன் அப்படின்னு புரிந்து கொள்ளும். ஜீவன்னா என்னென்ன இருக்குது?
சூட்சும சரீரம் இருக்கு. சூட்சும சரீரம்னா நம்ம ஏற்கனவே பார்த்த 17 தத்துவங்கள் இருக்கு. அப்புறம் அதுல சித்துங்கிற அறிவு இருக்கு. அதான் ஆன்மா. ஆன்மாவும் அதுல கலந்து இருக்குது. ஆன்மா இல்லாத இடமே கிடையாது. அதனால ஆன்மா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. உயிர் போயிடுச்சுனாலும் அங்க ஆன்மா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆன்மா இருக்கிறது. ஆனா அந்த ஆன்மாவை வெளிப்படுத்தக்கூடிய தகுதியை உடல் இழந்து விட்டது. அவ்வளவுதான். அதனால அந்த உடல் ஜடமாகி விட்டது. அப்படி பார்த்தா கல்லு கூட கிடக்குது ரோட்ல. அந்த கல்லு கிட்ட ஆன்மா இல்லை. ஆனா ஆன்மா இருக்குது. ஆனா அந்த ஆன்மா இருப்பதை அறியாத நிலையிலே ஜடமாக இருக்கிறது அந்த கல்லு. அதனால இங்க கல்லு போல மனிதனும் இறந்து விடுகின்றான். அப்ப ஜடத்தன்மைக்குள்ள போய் விடுகின்றான். ஆனால் அந்த ஜடத்தன்மைக்கு போனதை நம்ம அவன், இவன் அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் எதை வச்சு பேசுறோம்? நாம ஏற்றி வைத்துக் கொண்ட அடிப்படையில இவர் இன்னார், இவர் இந்த ஜாதி, இந்த மனிதர் அப்படிலாம் நம்ம பேசிக்கிறோம். புரொஃபசர், டாக்டர், அட்வொகேட் அப்படிலாம் சொல்லிக்கிறோம். ஆனா இதெல்லாம் வந்து ஸ்தூல சரீரத்துக்கு கிடைச்ச அந்த ஒரு பதவி தானே தவிர, உண்மையில் சூட்சும சரீரம் எப்பொழுதும் இருக்கின்றது. காரண சரீரம் அழியாமல் சூட்சும சரீரம் போகவே போகாது. அப்ப அதனால ஜீவன் யார் யாருன்னா சூட்சும சரீரம், சித்து, சிதாபாசம். இந்த மூணும் சேர்ந்ததுதான் இங்கு ஜீவன். ஏன் சிதாபாசம் அப்படின்னா சித்து வந்து அந்த சூட்சும சரீரத்துல பட்டு பிரதிபிம்பித்துக் கொண்டு எப்பொழுதும் அந்த போலி அறிவாகவே அது இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த சிதாபாச தன்மையில் தான் அது இருந்து கொண்டிருக்கின்றது. அதனாலதான் அது என்ன பண்ணுது, அடுத்த உடல் எடுத்து வந்து மீண்டும் அதை அனுபவிக்க தயாராக இருக்கிறது. ஏன்னா மனிதனுடைய ஆசைகள் காரண சரீரத்திலே ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுனால அந்த இடத்துல அந்த போலி அறிவு இருந்து கொண்டுதான் இருக்கும். அதுதான் ஜீவன். அது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட அந்த அடிப்படையில மீண்டும் உடல் எடுக்கும் போது அதைகளை நடைமுறைப்படுத்தி அனுபவித்து பார்க்கிறது. அதுக்குதான் உடல் எடுத்து வருது. அப்ப அதனால இங்க ஜீவன் என்றால் சூட்சும சரீரம், சித்து, சிதாபாசம் என்ற மூன்றும் சேர்ந்ததுதான் ஜீவன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அததான் நம்ம காரண சரீரத்தில் சஞ்சித கர்மா இருப்பதாக பார்த்தோம். அதே மாதிரி ஈஸ்வரன்னா அவனுக்கு 2 விஷயம் இருக்கும். அது என்னன்னா மாயை, பிரம்மம். இப்ப நான் ஜீவன்னா 3 விஷயங்கள் இருக்குது. ஈஸ்வரனுக்கு 2 விஷயங்கள் இருக்கு. ஈஸ்வரன் எப்படின்னா மாயையும் இருக்கு, கூட பிரம்மமும் இருக்கும். பிரம்மம்னா ஆன்மா, அறிவு, சித்து. அப்ப மாயையும் பிரம்மமும் சேர்ந்ததுதான் நீங்க ஈஸ்வரன். ஈஸ்வரன் பிரம்மம் இல்லாம தனித்து இயங்க முடியாது. ஈஸ்வரன் வந்து பிரம்மம் இல்லைன்னா அவனும் வேலை செய்ய முடியாது. ஆனா எப்படி பிரம்மத்தினுடைய அப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தை ஈஸ்வரனால் நம்மை விட நிறைய வெளிப்படுத்த முடியுதுன்னா அவனுடைய தெளிந்த அறிவு, தெளிந்த மனம் தான் காரணம். ஏன்னா அவன் வந்து தூய அறிவாக அந்த பிரம்மத்துக்கு ஈக்குவலா இருக்கிறான். காரணம் என்னன்னா அவனிடத்துல எந்த களங்கமும் இல்லை. நாம என்ன பண்றோம், புற விஷயங்கள் நிறைய ஏத்தி வச்சுக்கிட்டு கலங்கி போயிட்டோங்கிறது தான் இங்க சுட்டிக்காட்டி அதுல இருந்து நம்ம பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே அந்த பிரிவினை நம்ம நீக்கிவிட்டு பிரம்மத்திடமிருந்து மாயையை பிரித்து காண முடியாது. அது போல இங்கு ஜீவனிடமிருந்தும் அந்த சிதாபாசனையோ அந்த சித்தையோ பிரித்து காண முடியாது அப்படின்னு இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. இன்னும் நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் இதுல பார்க்கணும். இன்றைய வகுப்பு நேரம் கருதி இத்துடன் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நாளை வகுப்பிலே இதை நாம் தொடரலாம். நன்றி. ஓம் தத் சத்.